எல்லாரும் மீட் பண்ணீங்க. நான் சொல்றவங்க மட்டும் பேசுங்க. மீட் பண்ணீங்க எல்லாருமே. பயனுள்ளதா பாத்துக்கங்க. எல்லாருமே சந்தேகம் கேளுங்க. பொதுவா சந்தேகம் ஆமாங்க. கேளுங்க. ஆமா. குருஜி, வணக்கம் குருஜி. எங்க குரூப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை தெரியாம போச்சு, தெரியாம வந்துட்டேன். குருஜி, நீங்க எங்க போனாலும் எங்க ஆளுகளை போட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். சொல்லுங்க. குருஜி, இப்ப எங்க குரூப்ல வந்து குருஜி எங்க குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா நந்தா சொன்ன மாதிரியே ரொம்ப கட்டுப்பாடுகளோட இது நடைமுறைகளை சொல்லிடுறேன் குருஜி. ஒரு குயிக்கா இத வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்க ஜாதகங்கள் கலெக்ட் பண்ணிட்டு 2 ஜாதகங்களா பதிவிட்டு அந்த ஜாதகங்களுக்கு வந்து என்ன பலன்கிறத தசாபுக்தி வாரியா ஒரு 5 கேள்விகளை கேட்க சொல்லி பலன் கொடுக்க சொல்றோம். ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமா குருஜி. அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து அந்த ஜாதக பலன் கேட்ட நபரே நேரடியா குரூப்ல வந்துட்டு என்ன நடந்தது, என்ன எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன் போறோம் குருஜி. சரி. அதுக்கடுத்து மாலையில பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்து உங்களுடைய ஆன்லைன் கிளாஸையே வந்து எங்களுடைய புரிதலுக்காக திரும்ப நான் ஒரு தடவை உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை நோட்ஸ் எடுத்துட்டு திரும்ப ஒரு கிளாஸா நான் என்னுடைய புரிதல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, ஏன்னா நீங்க எந்த துணியில எந்த பாயிண்ட இன்சிஸ்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க, எங்க நம்ம பலன் எடுக்கிறதுல தப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்க உரை மாதிரி நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குருஜி. சரி. ஒரு 130 வீடியோஸ் ஆன்லைன் வீடியோஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நான் என்னைய பாத்தீங்கன்னா எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. முழுக்க நீங்க மட்டும்தான் எனக்கு குருநாதர். உங்க வீடியோக்களை மட்டுமே பார்த்து அதை மட்டுமே வச்சு பலன் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் உங்களை நான் வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி இதெல்லாம் குயிக்கா கத்துக்கிட்டேன். ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. எல்லாருமே வந்து நம்ம குரூப்ல இருக்கிறவங்களே எப்படி நீங்க கிளாஸ் இப்ப ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வந்து நீங்க 3 to 5 கிளாஸ் முடிச்ச உடனே மறுபடியும் அதே கிளாஸ 7 மணிக்கு அந்த நீங்க சொல்ற அந்த விளக்க உரைகளோட கொஞ்சம் நான் சொல்லும் போது எப்படி நீங்க அதுக்குள்ள நீங்க திரும்ப சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வந்து அவ்வளவு தெளிவா விளக்கிடுறீங்க. எனக்கு ரொம்ப நான் வந்து ஒரு கல்லூரியில PhD முடிச்சுட்டு என்ஜினியரிங் துறையில பேராசிரியரா இருக்கேன். பட் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு டீச்சிங் ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு நேச்சுரலாவே பட்டாசு மாதிரி விளக்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் குருஜி. அதுதான் அதுக்கான கிரெடிட். எனக்கு கொடுக்குற கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான். அதுக்கு இருங்க வித்யாவதி அவர் பேசுறாரு, ஒண்ணு கேட்கல. இருங்க, ஐயா பேசுறாரு கேட்கல. உங்க ஒரு பெரிய பெருமையா ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு நேத்து ஒரு பெரிய பெருமை கிடைச்சது. நேத்து வந்து சாயந்தரம் 5 மணிக்கு சேலத்துல நான் என்னுடைய குருநாதர் இப்போது இருக்கக்கூடிய எனக்கு 2 பேர் குருநாதர். ஒருத்தர் வந்து மேலான மாதேஸ்வரன் ஐயா, 2வது அமரர் சி சுப்பிரமணிய ஐயா. அவங்க வந்து பாலஜிதன் ஆசிரியர் ஐயா இறந்துட்டாங்க. நேற்று வந்து சேலம் வந்தேன்னா பகலில் வந்தேன்னா ஐயாவை பார்க்காம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் நான் போகிறதில்ல. நேற்று நான் சேலம் வந்தோடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். 4:30 மணிக்கு வாயானாரு. 4:30 மணிக்கெலாம் போயிட்டேன். நாங்கள் கிட்ட ஒரு 2 மணி நேரம் இதுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று ஐயா கிட்ட கொஞ்சம் வார்த்தையை அப்படியே கிளறி விட்டேன். ஐயா ஒரு தடவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேபி சிஸ்டம் ஃப்ளாப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஆமையா ஞாபகம் இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை கேபி சிஸ்டம் பற்றி அவருடைய சில விஷயங்கள் பொறுக்கி எடுத்த வார்த்தைகள்ல சில விஷயங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் பொழுது 84 வயசாயிடுச்சு ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா உங்களுக்கு. அப்போ அவங்க வந்து ஐயா ஆக்டிவா இருங்க, எதையாவது பண்ணுங்க, எழுதுங்க, பேசுங்க, யூடியூப்ல இருங்க, ஃபேஸ்புக்ல இருங்க அப்படின்னு சொன்னபோது என்னுடைய மேலான என்னுடைய குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, யோ முழுக்க ஃபேஸ்புக்கில் உங்ககிட்ட தயா இருக்கிறேன், நீ லைனா உன் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, லைனா உன்னுடைய இது வந்துகிட்டு இருக்கு, அதை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் 3 மணி நேரமாவது ஆகுது. மெதுவாக பார்ப்பேன், உன் வீடியோ எல்லாம் கேட்பேன், ஒன்று வச்சுக்குவேன். எப்படின்னா உன் வீடியோல நீ எங்கேயாவது ஒரு தப்பு பண்றியான்னு பார்ப்பேன் ஐயா. எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து 4:30 மணிக்கு என்னுடைய குருநாதர் என்னுடைய தெய்வத்தை விட மேலானவர், என்னுடைய தந்தையை விட மேலானவர் சொன்ன வார்த்தை எனக்கு இதாயா இப்ப பொழுதுபோக்கு. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லாஜிக் இல்லாம ஒரு தப்பு பண்ணி நீ வாட்டில் இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பாக்குறேயா, போர்டுல இப்படி போட்டு கரெக்டா கொண்டு வந்து கரெக்டா கனெக்ட் பண்றதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருக்கிறையா. உன் வீடியோவை பாக்குறதாயா எனக்கு பொழுதுபோக்கு. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்றியான்னு வெயிட் பண்ணிட்டு இது வரைக்கும் நீ தப்பு பண்றியா இது வரைக்கும் ஐயா தப்பு. உண்மையிலே இங்கிட்ட இருந்து எப்படிங்க தப்பு வரும்? சரி சொல்லுங்க. குருஜி ஆக்சுவலா ஓகே நந்தாஜி, அந்த எல்லாருமே ஆடியோல உள்ள எல்லாருமே வீடியோக்கு வந்துருங்க. அனைவருமே வீடியோக்கு வந்துருங்க. ஓகே ஜி, நீங்க பேசுங்க.
குருஜி அதுக்கப்புறம் வந்து நந்தா வந்து அப்புறம் தொழில் வந்து எப்படி தொழில் கணிக்கிறது? ஏன்னா உங்களுடைய முக்கியமான ஒரு விஷயமே எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கோ அந்த சுபத்துவ தொழில் தான் நடக்கணுங்கிறத அப்படியே சொல்லி அசத்துற மாதிரி நந்தா இது சம்பந்தமான ஜாதகங்களை வந்து கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு செஷன் குருஜி. சோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் டே வந்து அப்படியே என்னுடைய கிளாஸ் ஒர்க்லோட இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப கிளாஸ் இருக்கிறது. அதை விட முக்கியமா உங்களுடைய லைவ் செஷன் எல்லாத்தையும் நாங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல விளக்கம் கொடுத்துருவீங்க. நாங்க வந்து உங்களுடைய விதிகளை மறுபடியும் அதை ஒரு செஷனா நானும் நந்தா நம்ம குரூப் அட்மின்கள்லாம் சேர்ந்து அதை எந்தெந்த விதியின் அடிப்படையில இப்படி குருநாதர் சொல்றாரு இது இப்படி எடுக்கணும் எந்த நேரத்துல இதை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வந்து எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அது ஒரு உதவியா இருக்கு. நீங்க சொல்றீங்க லைவ் நடத்துறது என்னுடைய மாணவர்களுக்காகத்தான் அப்படின்னு. அதை வந்து நாங்க மறுபடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு குருஜி. 100க்கு 100 லைவ் நடத்துறது மாணவர்களுக்காக மட்டும்தான். அதுல எந்த விதமான நோக்கமும் இல்லை. பப்ளிக்கு பதில் கொடுக்கறதுன்றத கூட நான் தெளிவா கொடுக்கறது ஹவு டு ப்ரெடிக்ட்னு நீங்க கத்துக்கணும் அப்படின்றதுனாலதான். ஏன்னா என்னுடைய மனப்போக்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னுடைய தியரியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அது முழுக்க முழுக்க புரியும். இன்னொன்னு நான் வேணா இன்னும் கொஞ்சம் போர்டு சில விஷயங்களை வெளிப்படையா ப்ரெடிக்ட் பண்ணும்போது சொல்லாம இருக்கிறேன். நான் பலம் கணிக்கும் போது திக்பலம் இந்த பலத்தோட நிறுத்திடுறேன். திக்பலம் திருப்பலம் ஸ்தான பலத்தோடு நிறுத்திடுறேன். ஆனா காலபல அயனபல சேஷ்டையும் நான் சேர்த்து தான் கணிக்கிறேன். அதை நான் வெளியில சொல்றது இல்ல. பிறந்திருக்கிறாரா, தட்சிணாயனத்துல பிறந்திருக்கிறாரா, பகல்ல பிறந்திருக்கிறாரா, இரவுல பிறந்திருக்கிறாரா, கிரகங்கள் வக்ர நிலைமையில இருக்கா இல்லையா என்பது கால அயன சேஷ்ட பலங்கள். அந்த பகல்ல பிறந்த ஜாதகருக்கு குரு சுக்கிர என்கின்ற கிரகங்கள் ஒளி கிரகங்கள் எத்தகைய தன்மையோடு இருக்குது. இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றேன். லைவ்ல மட்டும் இல்ல, நேர்ல வரும்போது இதை ப்ரெடிக்ட் பண்ணத்தான் செய்யறேன். இதை வந்து நான் சொல்லாததுனால நீங்க அதை நான் பாக்குறதுல நீங்க நினைச்சிடக்கூடாது. ஷட்பலம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மேடு நமக்கு கொடுத்த ஒரு கொடை. இதை தாண்டி இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள நான் நிறுத்திட்டு இதோட கூடவே கேந்திர கோண பலங்களை அதை கொண்டு வந்துருவேன். அது உங்களுக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அவர் சந்திர கேந்திரத்துல இருக்கிறார்னு சொல்லுவேன். என்ன இருந்தாலும் அவர் லக்ன கேந்திரத்தில். ஆகவே வெளிப்படையாக தெரியக்கூடிய ஸ்தான திக் திருக்கு ஆகிய 3 பலங்களை மட்டும் கணிக்காம காலபலம் என்கின்ற பகலில் பிறந்திருக்கிறாரா, இரவில் பிறந்திருக்கிறாரா, தட்சிணாயனத்துல பிறந்திருக்கிறாரா, உத்தராயணத்துல பிறந்திருக்கிறாரா, இது போன்ற ரொம்பலாம் நுணுக்கமா டக்குன்னு போக முடியாது. ஏன்னா கணிதங்கள் தேவையற்றவை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கணிதங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. கணிதங்கள் இருக்கணும். ஷட்பலம் என்பது ஒரு கணிதம். ஆனா அந்த கணிதத்திற்குள்ள பலன் இல்லை. கணிதத்திற்குள்ள பலன் இல்லை. இதுதான் நம்ம தேதி. அதாவது ஒளி கலப்புகள்ல தான் பலன் இருக்கு. ஒளி கலப்புகள்ல தான் பலன் இருக்கே தவிர வந்து ஷட்பலத்துல இல்ல. ஆனாலும் ஷட்பலம் என்பது ஒரு நிலையில ஒரு கிரகம் எந்தெந்த விதங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போடக்கூடிய ஒன்று. அந்த ஷட்பலத்திற்கு மேலாதான் நம்முடைய ஒளிக்கலப்பு என்கின்ற சுபத்துவ பாபத்துவ கோட்பாடுகளை இது பண்றேன். அதனால மாணவர்கள் கணிக்கும் போது மற்ற 6 வித சொல்லப்படாத முக்கியத்துவம்னு பெருசா இல்லைன்னா கூட அதற்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கு. ஒருவருக்கு சந்திர தசையை கணிக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்க காலபலத்திற்கு அவர் பகல்ல பிறந்தவரா இரவுல பிறந்தவரான்னு வந்துடணும். ஒரு இப்ப எதுக்காக சொல்றேன்னா, நிறைய இடங்கள்ல நான் வெளிப்படையா சொல்றது இல்லை. இது ஆன்லைன் வகுப்புகள்ல அடுத்தடுத்து ஆதிபத்திய இதுல லேசா 2-3 சொல்லியிருப்பேன். கிரக சுபத்துவத்தை மட்டும் கணிக்கிறத விட்டுறக்கூடாது. பாவக சுபத்துவத்தையும் கணிக்கணும். பாவக சுபத்துவத்தை கணிச்சா தான் வந்து உங்களுக்கு தொழில சொல்ல முடியும். கன்னி சுபத்துவமா இருந்தா தான் அவர் இஸ்ரோ, மிதனம் சுபத்துவமா இருந்தா தான் அவன் வந்து இவரு ஜோசியர். யார் இப்ப ஜோசியர்னு சொன்னது? உங்களுக்கு அது பிடிபடுது. அதாவது ஒட்டுமொத்த கலப்புகளுக்குள்ளதான் ஜோதிடம் இருக்கு. கிரக சுபத்துவத்தை வந்து இந்த கிரக சுபத்துவத்தை பேசுறதுக்கு முன்னாடி இப்பதான் பாவக சுபத்துவத்தை 3 வருஷமா பேசுறேன். பழைய 3 வருஷம் வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் பாருங்க. 3 வருஷத்துக்கு முந்தின வீடியோக்கள்ல இதையும் தாண்டி பாவக சுபத்துவம் என்பது ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் 8-12 சுபத்துவம் இருக்கிறது. நீங்க அதை சொன்னா புரிஞ்சுக்கீங்களோ இல்லையோன்ட்டு சில இடங்கள்ல நான் தயங்குறேன்னு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன். பாவக சுபத்துவத்தை மெதுவா பேசி இப்பதான் அதையும் கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்ப மாணவர்கள் ஒரே இடத்துல ரெட்டை சக்கரம் கொண்ட சைக்கிள்ல நம்ம சவாரி செய்யற மாதிரி
சைக்கிள் வந்து ஓடுற மாதிரி தெரியாது. சைக்கிளுக்கு வந்து நியாயமா பார்த்தா அது புவியீர்ப்பு விசையின் காரணமாக 2 சக்கரங்களையும் ஒரு சேர உந்துறதுனால அந்த சைக்கிள் ஓடுது. ஆமாங்க. அதே மாதிரி தான் எல்லா நிலைகளையும் காம்பினேஷனா கணக்கு போடணும். ஒரு 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 பலன் சொல்றதுக்கு முன்னாடி அப்போ ஒருத்தர் வந்து எங்க அண்ணனை பத்தி கேட்கறாருன்னு வைங்க. நீங்க வந்து செவ்வாயையும் பார்க்கணும், 11ஆம் இடத்தையும் பார்க்கணும், மேஷத்தையும் விருச்சிகத்தையும் பார்க்கணும். ஓகே. புரியுதா இப்ப நான் சொல்ல வர்றது? கண்டிப்பா குருஜி. அந்த பாவக பாவக பா- அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது எல்லாத்தையும் கலந்து பார்க்கக்கூடிய திறமைகள் சரி ஜாதகம் பார்க்கறதுனால மாணவர்களுக்கு வரும். எனக்கு இது உடனே வந்தல. நான் ஒன்றும் வானத்துல இருந்து தொப்புன்னுலாம் கூச்சல. உங்க வயதுல நானும் இப்படித்தான் இருந்தேன் என்பதை நினைத்து கொண்டா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் வரும். இந்த மனுஷனை என்னைக்காவது ஒரு நாள் தோக்கடிக்க முடியும்னு. புரியுதா? புரியுதுங்க. உங்க புரியுது. வயசுல புரியுது சார். நாலேஜ் இருந்திருப்பேன். எந்த நேரமும் ஜோசிய சிந்தனையா இருந்ததுனால. ஆமாங்க. ஆக பாவக சுபத்துவம் என்பது காரக சுபத்துவம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பலன்கள் எங்க இருக்குன்ட்டு. இந்த பாவக சுபத்துவத்துல நான் ஒரு ஆன்லைன் வகுப்புல நடத்தின மாதிரி கடன் எங்க இருக்கு, நோய் எங்க இருக்கு, எதிரி எங்க இருக்குன்றத பாவக அமைப்புகள்ல தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. ஒரு 6ஆம் அதிபதி தசை நடக்குது. அவனுக்கு வந்து கடன் வருமா, நோய் வருமான்றது பாவக அமைப்புகளை பொறுத்து. அது பாவக அமைப்புகளை மட்டுமல்ல, முதன்மையாக பாவக அமைப்புகளை பொறுத்தது. சரிங்க. அதே மாதிரி 6ஆம் பாவகத்திற்குள்ள ஒரு நிலையான இடத்துல இவைகள் இல்ல. 6ஆம் பாவகமே நிலையானது அல்ல. பாவகமே நிலையானது இல்ல. பாவகம் ஓடிக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கிறது தானே. ஆமாங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க. புரியுது. எந்த பாவகமும் நிலையானது அல்ல. பாவகம் சுழன்று கொண்டே, ராசி கட்டம் தான் பாவகம். ஆமாங்க. முக்கியமா அத இப்பதான் லேசா டச் பண்ணிருக்கிறேன். நம்மை சுற்றி இருக்கின்ற நிலவை சுற்றி இருக்கிற 4 லட்சம் கிலோமீட்டர் கொண்ட வான்வெளி தான் நம்மளை இயக்குகின்ற வான்வெளி. அதுதான் அந்த நம்ம 12 ராசி. இந்த 4 லட்சம் கிலோமீட்டருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒலி கலப்புகள்ல தான் வந்து விஷயங்களே வருது. இதற்கு சந்திர அதியோகம் ஒரு சாட்சி. சந்திர அதியோகம் 12ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்துகிறது. பௌர்ணமி சந்திர அதியோகம். ஆமாங்க. பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி கும்பத்துல இருக்கக்கூடிய 150-200 கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இதுல போகும் அப்படிங்கிறது இது இல்லாதது. உண்மைதாங்க. போகாது. ஒரு வெறுமனே 10,000 கிலோமீட்டர் கூட விட்டமில்லாத ஒன்று அமைப்பு. இதை அப்ப நீங்க விஞ்ஞானமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நம்ம சொல்ற 8-12 பாவகம் அப்படிங்கிறது நமக்கும் பூமி நிலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 லட்சம் கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பாவகத்தினாலதான் நம்ம இயக்கப்படுறோம். இதுல எல்லாருமே டைவர்ட் ஆகுறீங்க. நான் இதை நிறைய கவனிக்கிறேன். நான் வந்து கவனிக்கிறேன், நீங்க அதுல டைவர்ட் ஆகுறீங்க. அது ஏன்னு சொன்னா ஆரம்ப காலங்களில் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில எல்லாருமே கிரகங்கள் கிரகங்கள் கிரகங்கள்னு தான் வரீங்க. ஆமாங்க. கிரகங்களோடு சேர்ந்து பாவகங்களையும் பார்த்து பலன் சொல்லுகின்ற ஒருவர் சக்சஸ் ஆவீங்க. ஓகேங்க. பாவகம் ஒரு தராசு தட்டு மாதிரி தான் இது. அந்த 2 பக்கமும் பாவகம் அடிபட்டிருக்கா, காரகம் அடிபட்டிருக்கா. பாவகம் என்பது என்ன? ஆதிபத்தியம் இல்லையா? ஆமாங்க. பாவகம் என்பது ஆதிபத்தியம். காரகங்கள் அதோடு இணைந்து செயல்படுகின்றன. செயல்பாடுகள். காரகங்களை வந்து கிரகத்துடைய செயல்பாடுகள்னு சொல்லலாம். வந்து பாவகத்தினுடைய செயல்பாடுகள்னு சொல்லலாம். அப்ப அந்த ராசியும் கிரகமும் இணைந்து செயல்படுகின்ற அந்த முனை, எந்த இணைகின்ற முனை, அந்த தொடர்பு கொள்ளுகின்ற முனை எந்த முனைன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை தெளிவா புரியாம இருக்குமா? புரியத்தான் செய்யும். மெதுமெதுவா வரும். பார்க்க 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 11 ஜாதகங்கள். இப்போது நான் சொன்ன மாதிரி ஷட்பலத்துல நான் காலாயன சேஷ்ட பலத்தையும் பாக்குறேன்றதான் உண்மை. ஆனா அதுலயே நான் வக்கரத்தை பத்தி எடுத்துக்கிறது இல்லை வக்கரத்தை. ஆனா வக்கரமும் சில நிலைகள்ல நான் எடுத்துக்குவேன். நுண்ணிய பார்க்கும்போது வக்கரத்தை எடுப்பேன். சரிங்க. ஏன் வக்கரத்துக்கு வந்து நான் முதன்மை ஆனா தமிழ்நாட்டுல இன்றைக்கு என்ன போக்கு இருக்குன்னா, அந்த கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்ற போக்கு இருக்கு. ஒரு ஜோதிடர் பலன் சொல்ல தெரியவில்லை என்றால் 7ல சனி வக்கரமா இருக்குல்ல, அதனாலதான் இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. தெரியுதா? ஆமாங்க. ஆமா குருஜி. நமக்குள்ள பேச்சு மேடம் பேச்சு இல்ல, நம்ம குரூப்ல பேசுறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற குறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடருக்கு பலன் சொல்ல தெரியல. அவர் என்ன சொல்றாரு? 7ல சனி வக்கரமா இருக்கனால புருஷன் ஓடி போயிட்டான், புருஷன் செத்து போயிட்டான், பொண்டாடி ஓடி போச்சுன்னு சொல்றாரு. அது அப்படி அல்ல.
வக்ரம் என்பது ஒரு மாய தோற்றம்ன்றதுனால நேரடியாக எதையுமே அந்த வக்ர கிரகம் பாதிக்காது. வக்ரம் என்பது சரிங்க. மாய தோற்றம் தான், இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. ஆமாங்க. படித்த நூல்கள், விளக்க நூல்கள் எல்லாம் வக்ரத்தை மிகைப்படுத்தி சிவகுமார் வேதமணி மியூட் பண்ணுங்க. ஆஹ், ஐயா ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிருங்க. எல்லாரும் மத்த எல்லாருமே மியூட் பண்ணிருங்க. வக்ரம் தான் சவுண்ட் வருது. வந்து சேஷ்ட பலமாக சொல்லப்பட்டிருக்கு ஷட்பலத்துல. ஆ. ஆக ஆக எந்த இடத்துல ஸ்தான திக் திருக்கு என்கின்ற முக்கிய பலங்களையும் மற்ற பலன்களையும் நம்ம இப்போது அடிக்கடி வலியுறுத்தி இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கிரக பாபத்துவம், கிரக பாவக பாபத்துவம், சுபத்துவம், இந்த அமைப்புகளை நீங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு எடுக்கும் பொழுது, மற்றபடி தயவு செய்து மாணவர்கள் பழங்கால நூல்கள்ல சொல்லப்பட்ட கணித அமைப்புகளை நம்பாதீங்க. ஜோசியம் வராது. நான் கண்டிப்பாங்க. போயிட்டேன் அதெல்லாம் எதுவுமே எங்க கிணத்துக்குள்ள குரூப்ல அலோவ் பண்றதே கிடையாதுங்க. பழைய மேட்டருக்கு போக விடுறதே கிடையாது. உங்களை மட்டுமே தான் நீங்க இப்ப அப்டேட்டட் இல்லைங்க. அப்டேட் நீங்க இப்ப கடைசியா அப்டேட் நாங்க வேற லெவல்ல தாங்க இருக்கோம். உங்க நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அந்த லெவல்ல இப்ப எங்க குரூப்ல உள்ளவங்க இருக்காங்க. அதனால இப்ப நீங்க என்ன அப்டேட் பண்றீங்க அதை நான் உடனே அப்டேட் பண்ணிடுவேன். இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுவேன். அதனால ஈஸி உங்களுக்கு. குருஜி அதாவது நான் என்ன சொல்றேன்னா, குருஜி அதாவது நந்தா என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப புதுசா நம்ம மாணவர்கள் நிறைய பேர் நம்ம குரூப்புக்கு வர்றாங்க. ஏற்கனவே அதாவது பல இடங்கள்ல கட்டுறவங்க வந்து பலன் அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது வேற ஏதாவது விதிகளின் அடிப்படையில சொன்னா கூட நாங்க அதை என்கரேஜ் பண்றதே கிடையாது. ஏன்னா இருக்கிறவங்களையும் டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா இங்க பாருங்க நாங்க ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை முழுமையா வந்துருச்சு. என்ன நீங்க சொன்ன விதிகளுக்குள்ளதான் பலன்கள் எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ சுத்தி வரும்போது இருக்கிற மாணவர்களையும் குழப்பிடுறாங்க. ஒருவேளை அங்க இருக்குமோ பலன், ஒருவேளை இங்க இருக்குமோ. அதனால நாங்க ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறது, இங்க பாருங்க இந்த விதிகளின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. இது சிலது அப்படி கூட நடந்துச்சு குருஜி. அதாவது இவருடைய கணவர் ஏன் குடிச்சாரு, இவருடைய கணவருக்கு அவருக்கு எப்படி இப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து அந்த மாரகஸ்தானா 7ஆம் வீட்டுக்கு மாரக வீடு அந்த வீடுனாங்க. இங்க பாருங்க அதெல்லாம் இங்க கணவர் எப்படி நகரு, கணவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இதெல்லாம் இங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். அந்த கட்டுப்பாடுகள்ங்கிறது அதுக்குதான் குறிச்சு இருக்கிறவங்களை டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்ம முழுமையான ஜோதிடர் நீங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டீங்க. அதை முழுமையா உள்வாங்காம இவங்க நம்பிக்கை இல்லாம அங்க போய் இதுல அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு வந்துட்டு இருக்கிறவங்களையும் குழப்பிடுவாங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் குறிச்சு, மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தன் குடிகாரனா இருக்கிறான்னா அது அவனுடைய லக்னம் சம்பந்தப்பட்டது, அவனுடைய லக்னத்தை சனி போன்ற கிரகங்கள் லக்னம் ராசியோடு சம்பந்தப்பட்டதுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப இதுலயே ஒண்ணு சொல்லுங்க, லக்னத்தை சனி பார்த்தா அவன் குடிகாரன். சரி, லக்னத்தை சனி பார்த்தா ஆன்மீகவாதியாவும் இருக்கான். சுபத்துவம் இருந்தா ஆன்மீகவாதி. குரு பார்த்த சுபத்துவ சனி லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டு லக்னம் பார்க்கப்படும் போது அப்ப ஆன்மீக சம்பந்தத்துக்கு வருவது குறிச்சு. குருவும் கேதுவும் அதே மாதிரி ராசி குருவும் சனியும் கேட்டு ராசியோடையும் பாத்துக்கணும். ஆமா ஆமா குருஜி. லக்ன சுபத்துவம் அதீத லக்ன பாபத்துவம் அல்லது நேரடியாக 7ஆம் இடத்துல திக்பலஞ்ச பாபத்துவமான சனி லக்னத்தை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு போதை பழக்கத்தை கொடுக்குது. உதாரணமா மகர லக்னம், அமாவாசைக்கு தேய்பிரை சந்திரனுடைய வீட்டுல சனி இருந்தார்னா அவரும் பாவர், அவருக்கு வீடு கொடுத்தவரும் பாவர். 7ஆம் இடத்துல அவர் அந்த இடத்துல மனதை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்து அவர் திக்பலம் ஆகிறார். அப்ப அந்த இடத்துல திக்பலமாகி லக்னத்தை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில மனக்கட்டுப்பாடற்ற பழக்க வழக்கங்கள் வந்தே தீரணும். இது சனி திசையில கண்டிப்பா வரும். சனி வந்து விலகலாம் அல்லது பாவத்துவமான புக்திகள்ல கண்டினியூ ஆகும். உள்ள வருது தெரியுதா? சனி புக்தியில தசையில கண்டிப்பா இருக்கும். சனி புக்தியா வந்து விலகும். சனிக்கு அப்புறம் புதனும் பாவத்தை தான் கண்டினியூ ஆகும். இப்படியேதான் போகணும். ஜோசியம் இப்படித்தான் போகும். அப்ப இதே இந்த இடத்துல 7ஆம் இடத்துல அவர் வந்து அப்படி தேய்பிரை சந்திரனும் அமாவாசை சந்திரனுடைய வீட்டுல அவர் இருந்தாலும் அந்த மகர லக்னத்தை 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்த்தா அந்த பலன் மாறும். 9ஆம் இடத்துல குரு பார்த்தா இந்த பலன் மாறும். ஒருவேளை ரிஷப சந்திரனாக இருந்து லக்னத்தையும் சந்திரனையும் குரு பார்த்து அந்த ரிஷப சந்திர குரு வந்து கேது ஆன்மீகமா மாறும்.
இந்த காம்பினேஷனை தான் நீங்க சுபத்துவ பாபத்துவத்தோடு புரிஞ்சுக்கணும். சரிங்க. இந்த காம்பினேஷனை புரிஞ்சுக்கிறதுலதான் நிறைய பேருக்கு வந்து இது வரும். ஆனா இந்த ஒரே லெவல்ல புரிஞ்சுக்க முடியுமா? காம்பினேஷன் தேர் இஸ் நோ எண்ட்லெஸ் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே. ஆமா ஆமா. நட்சத்திர அமைப்புகள்ல நேத்து ஐயா ஆத்தூர் மாதேஸ்வர ஐயா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட நான் கோட் பண்ணேன். ஐயா சொன்னார், அந்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாதியா அப்படின்னு சொன்னாரு. ஐயா இத்தனைக்கு நட்சத்திர ஆதரவாளர். என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது கூட இது அஸ்திவாரத்தையே உடைக்கிறையான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா அந்த வார்த்தை தவறான வார்த்தைங்க. என்ன அடிப்படை கட்டமைப்பையே உடைக்கிற, நட்சத்திரங்கள்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஒரு தடவை தனிப்பட்ட முறையில பேசும்போது சொன்னாங்க. நேத்து கூட அதை வந்து அவங்க கோட் பண்ணாங்க. அடிப்படை ஜோதிட கட்டமைப்பே நட்சத்திரங்கள்ல தான் இருக்கு, நீ நட்சத்திர சாரத்துல பலன் இல்லைன்னு எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கான சில விளக்கங்களை சொன்னேன். அப்பதான் நான் ஒரு ஃபேமஸா சொல்லுவேன் இல்லையா, அதாவது மகர லக்னத்திற்கு 8 சூரியன் இருந்தால், மாணவர்கள் எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். மாணவர்கள் எல்லாருக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்கும். மகர லக்னத்திற்கு 8 சூரியன் இருந்தால் மகம் புறம் உத்தரம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த 3 நட்சத்திரங்களுக்குள்ள கண்டிப்பாக பலன் இல்லை. அந்த சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறாரா, சனியோடு இணைந்திருக்கிறாரா, ராகு சனி இருவரோடு சேர்ந்திருக்கிறாரா, அவர் அமாவாசை சந்திரனோடு இருக்கிறாரா, அல்லது அவர் சுக்கிரனோடு இருக்கிறாரா, அல்லது குருவின் வாய்ஸ் அங்க கவரேஜ் இல்ல. ஐயாவோட வாய்ஸ் கட் ஆயிட்டு கவரேஜ் இல்லாம இருக்கு. குருஜி இது எங்களுக்கு ஆழமா பதிந்துருச்சு. நம்ம குழுல முக்கியமா உங்க விதிகளை மட்டும் தான் பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன விஷயத்துல மகர லக்னத்துக்கு லக்ன சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சுபத்துவ பாபத்தின் அடிப்படையில தான் பலன் தருவாரே தவிர்த்து அவர் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்கிறத வச்சு எந்த ஒரு பலனும் இல்லைங்கிறது தெளிவு குருஜி. நட்சத்திரம் பேச்சே எடுக்க விட மாட்டோம் நாங்க. இப்ப பூரம் நட்சத்திரத்துல ராஜ யோகாதிபதி நட்சத்திரத்துல சூரியன் இருந்தாலும் அவர் சுக்கிரன் உச்சமாவே இருந்தாலும் அவர் பாபத்துவமா இருக்கும்போது ஒன்னும் பலன் தர மாட்டாருங்கிறது எங்களுக்கு பாடம். நீங்க சொல்லி எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்க. அதனால சுபத்துவ பாபத்துவத்துலதான் பலன் நடக்கிறதுக்குள்ள நாங்க 100% இருக்கோம். இந்த நட்சத்திரத்துக்குள்ள போறதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க குருஜி நீங்க சொன்ன விஷயத்த. அதாவது நட்சத்திரத்தை எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு மட்டும் தான் பார்க்கணும். தூரத்துக்காக நம்ம பார்க்கப்படுறோம். அந்த தசாபுக்திகளுக்கு சந்திரனுக்காக மட்டும்தான் பார்க்கணுங்கிற விஷயத்தை விட்டுட்டு பலன் கணிக்கிறதுல உள்ள போட்டு சொதப்பன விஷயம் குருஜி. அதனால நீங்க சொன்ன மாதிரி, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி மொபைல் போனை வச்சு பலன் சொல்றதுக்கான இது மனித மூளையை தவிர வேற யாரும் கணிக்க முடியாது. காம்பினேஷனை தான் நம்ம பார்க்கணுங்கிறதுனால நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்கிறதுனால அதுக்கு பதில் இல்லை குருஜி. அதான் உண்மை. நட்சத்திர சாரப்படி ஒரு மண்ணாங்கட்டியில குருஜி நீங்க சொல்ற மாதிரி உங்களதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். கேள்விகள் கேட்கணும்னு நினைப்பீங்க, கேள்விகள் கேளுங்க. ஆமா 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 குருஜி சரிங்க. கேள்விகளுக்கு போயிருவோம். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இருங்க வரேன். கேள்விகளுக்கு போயிருவோம். யார் கேள்வி? முதல் கேள்வியை நானே கேட்டு ஆரம்பிச்சு விட்டுறேன். நீங்க கடைசியா போட்ட ஒரு கேள்வி குருஜி. ஆக்சுவலா சுக்கிரன் நீச்சமாகி பௌர்ணமி சந்திரன் பார்வையில இருக்கக்கூடிய அமைப்புல அவரு நீச்சபங்க ராஜயோகம்னு எடுக்கலாமா, இல்ல வெறும் சுபத்துவத்தை அதிகமாகவும் ஆதிபத்திய விஷயத்துல சில குறைபாடுகள் இருக்குமா, இல்ல நீச்சபங்க ராஜயோகம்னு எடுத்துக்கலாங்களா குருஜி? காரகத்துவம் மட்டுமே ஐயா கேட்கலங்க. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. ஆமா, இந்த கேள்வியை கேட்கக்கூடாது வித்யாபதி. இந்த கேள்வி வந்து இதுக்குதான் 4-5 கிளாஸ் தனியா நடத்திருக்கிறேன். உண்மையிலேயே கேட்க மாட்டேங்குது. அதான் சிக்னல் வந்து விட்டு வருது, இது வரும். கேள்வியை வந்து வித்யாபதி இப்ப கேட்க உங்களுக்கு கேள்வியை வந்து இந்த கேள்விக்காக தான் நான் ஒரு 4-5 கிளாஸ் தனியாவே நடத்தினேன். எப்போதுமே வந்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. பாவகம் காரகம் அப்படிங்கிற மாதிரியே இந்த நீச்ச பங்கம் சுபத்துவம் என்பதையும் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஒரு கிரகம் முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கும் போது மட்டுமே அதனுடைய ஆதிபத்திய வீடுகளுடைய அமைப்புகளை தரும். இப்ப வந்து பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரில் இருக்கும்போது அது சந்திர கேந்திரம் என்கின்ற நீச்ச பங்கமா சுக்கிரனுக்கு வருது. அந்த சுபத்துவமும் கலக்குது,
சந்திர கேந்திரமும் கலக்குது. இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் வேண்டாம். சுக்கிரன் நீச்சமடைந்தால் அவர் அதியோகத்தில் இருக்கும் பொழுது காமம், சொகுசு, வீடு, வாகனம் என்கின்ற காரகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எத்தனையோ 1000 ஜாதகங்கள்ல பார்த்தாச்சு. அவர் வந்து எந்த விதத்திலையும் ஒரு அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை அவர் கண்டிப்பாக இருப்பார். ஆனா அந்த சுக்கிரன் அவருடைய ஆதிபத்தியங்களை, அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி அந்த ஆதிபத்தியங்களை தரணும்னா, இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனுடைய இந்த இடத்துல ஆதிபத்தியங்களையும் தரும். ஏன்னா அவர் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுனால. ஆனா முறையான நீச்ச பங்கம் என்பது புதனோடு சேருகின்ற போதோ, சந்திர கேந்திரம் என்கின்ற இந்த அமைப்பில் இருக்கும் பொழுதோ ஏற்படக்கூடியது மட்டும்தான். ஐயா, இப்ப நம்ம சந்திர கேந்திரத்துல வந்து கண்டிப்பாவே நீச்ச பங்கம் அடைஞ்சுன்னு எடுத்துக்கலாங்களா? ஏன்னா நீங்க நிறைய நீச்ச பங்கத்துக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்டீங்க. ஆமா, அமாவாசைக்கு இல்ல, மத்தபடி வளர்பிறை சந்திரன், தேய்பிறை ஓரளவுக்கு சூரியனுக்கு கேந்திரத்துல இருக்கக்கூடிய வரைக்கும் ஓகே. சந்திரனுடைய ஒளிக்கு ஏற்ப அங்க வந்து ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கும். ஆனா அவர் புதனோட சேர்ந்துட்டாருன்னா அவர் அங்க நீச்ச பங்கத்தை அடைஞ்சிட்டாரு, ஆதிபத்தியங்களை தாங்கி தருவார் என்று அர்த்தம். இப்ப நிச்சயமே இல்லாம வந்து அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் தரக்கூடிய ஆதிபத்தியங்களுக்கும், நீச்சத்தை அடைந்த ஆதிபத்திய கிரகங்கள், நீச்சத்தை அடைந்த ஆதிபத்தியத்தை தரக்கூடிய கிரகங்களுக்கும், நீச்ச பங்கத்தை அடைந்த ஆதிபத்தியங்களை தரக்கூடிய கிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீச்ச பங்கம் என்பது தாமதித்து தரக்கூடியது, புரிஞ்சு போச்சா? ஆனால் கிடைக்கக்கூடியது. இத படிநிலை அமைப்புகளா புரிஞ்சுக்கலாமா குருஜி? இத படிநிலை அமைப்புகளா புரிஞ்சுக்கலாமா? உச்ச புதனோட சேர்ந்திருக்கும் போது அடையக்கூடிய அமைப்புகளை விட சந்திர கேந்திரத்துல இருக்கும் போது அதை விட கொஞ்சம் படிநிலையில கொஞ்சம் குறைவுன்னு எடுத்துக்கலாங்களா, இல்ல அதுக்கு இணையா எடுத்துக்கலாமா குருஜி? அர்த்தம் ஒரு ஒரு சுக்கிரன் வந்து அதீத அமைப்பை எப்போது அடைகிறார்? மீனத்தில் உச்சமாக இருக்கும் பொழுது எதிரில வந்து பங்குனி உத்தர சந்திரன் இருந்தா அடையா இல்ல. இத படிநிலை அமைப்புகளை நான் வந்து நிறைய நீச்சபங்க ராஜயோகத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சுக்கிரன் உச்சத்திலிருந்து அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனோடு அவர் சேருகின்ற அமைப்பை விட, சுக்கிரன் நீச்சத்திலிருந்து கூடவே புதன் உச்சமாகி நேர் எதிரே இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய இருக்கிற சுக்கிரனுக்கு வலிமை ஜாஸ்தி. இது யாருன்னா புரிஞ்சிருக்கீங்களா? இது எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மையை சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. குருவே நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்க வேண்டாம், புரிஞ்சிருக்கீங்கன்னா சொன்னா கூட எனக்கு சந்தோஷம். புரியுது குருவே, எனக்கு புரியுது, நான் பார்த்திருக்கேன். நீங்க விளக்கவே வேண்டாம், நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா போறோம். அதாவது சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் சுக்கிரன் மீனத்தில், சூரியன் புதன் சுக்கிரன் மீனத்தில், அல்லது சூரியன் சுக்கிரன் மீனத்தில், எதிரில பௌர்ணமி சந்திரன் பங்குனி உத்தரத்தில். இந்த சுக்கிரனை விட காரக ரீதியாக அதிக வலிமையானவர் நீச்சத்தில் உச்ச புதனோடு சேர்ந்து புரட்டாசி பௌர்ணமிக்கு நேரே எதிர்க்கக்கூடிய சுக்கிரன். புரியுது குருஜி, உங்களுடைய புதன் மாதிரி குருஜி. ஆமா, என்னுடைய புதன் மாதிரின்னு கூட சொல்லலாம். இதுதான் உண்மையான நீச்ச பங்க ராஜயோகம். ஆனா இந்த இடத்துல சுக்கிரனுடைய அதி உயர்நிலை சொகுசு காரகங்கள் பிரம்மாண்ட செயல்படும். அதாவது நீச்சனாக அவர் இருந்தாலும் உச்சனோடு அவர் சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அவர் இருக்கும் பொழுது அதீதமாக 120 மார்க் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த சுக்கிரன் தான் வலிமையானவர். இதுல என்ன ஐயா, இப்ப நீங்க லாஸ்ட் 2-3 வீடியோக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, பௌர்ணமி சந்திரனாக இருந்து நீச்சத்துல இருப்பாரு சூரியன் நீச்சத்துல இருப்பாரு, பௌர்ணமி சந்திரன் எதிர்த்தாப்புல இருப்பாரு. ஆனா அந்த சூரியனுக்கு ஆதிபத்தியம் கிடைக்காத காரகத்துவமே கிடைக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி. ஆமா ஆமா ஆமா, சுக்கிரன் எடுத்தெடுப்புல பெண்கள்னு வேற மாதிரி போயிடக்கூடாது. பெண்களால் சுகம் என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் வேறுபடும்.
அம்மாவால சுகம் கிடைக்கும், அக்காவால சுகம் கிடைக்கும், தங்கையால சுகம் கிடைக்கும். அந்தந்த அந்தந்த உறவுகளின் மூலமாக அந்தந்த உறவுகள்ல என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி நல்லதா நடக்கணுமோ இது எல்லாத்தையும் ஒற்றை சுக்கிரனும், அதுல இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழ்ந்த உள்ளே போனா சுக்கிரன் 35 வயதிற்கு கீழே உள்ள அக்கா தங்கை போன்றவர்களையும், சந்திரன் 35 வயதிற்கு மேலே உள்ள அக்கா தங்கை போன்றவர்களையும் குறிப்பார். அதையும் அதுக்கப்புறம் உள்ள டெப்தா ஜோசியமே டெப்த் 9/9/9 போயிட்டே இருக்கிறது. அப்படித்தான் நீங்க போகணும். குருஜி ஒரு சந்தேகங்க கேட்கலாங்களா? வக்கர கிரகங்கள் சரி கேளுங்க, நீங்க கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை நான் அலோவ் பண்றேன், கேளுங்க நீங்க. இல்லைங்க, சூரியனோடு கிரகங்கள் சேர்ந்து வக்கரமா இருக்கும்போது அதனுடைய நிவர்த்திக்கு வந்து குருவினுடைய பார்வை நிவர்த்தி ஆகுமா? ஆமா ஆமா, சுபத்துவம் சகலத்துக்கும் நிவர்த்தி, இதுக்கு மட்டும் இல்ல. சரி, கேள்வி கேட்டவர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இதுக்கு நான் நிறைய இடத்துல சுபத்துவம் சகலத்துக்கும் நிவர்த்தி. என்ன ஒண்ணு, பாபத்துவம் முதல்ல செயல்பட்டு சுபத்துவம், ஒரு பொருள் முதல்ல டேமேஜ் ஆகி சங்கடப்பட்டு துக்கப்பட்டு தடைப்பட்டு அதற்கு பிறகு அதே பொருளால நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் சுபத்துவம் குறிக்குது. வக்கரம், அதாவது வக்கரம் சூரியன் குரு வந்து வக்கரமா இருக்கிறாரு, நீச்ச வக்கரமா கூடவே சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு, அல்லது சுக்கரனுடைய பார்வை எதிரில் அதிவக்கரத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்கிறாங்க கடகத்துல. குரு இழந்த வலிமையை சுக்கிரனால் திரும்ப பெறுகிறார் என்பதுதான் சுபத்துவம் தத்துவம். சுபத்துவம் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு. தற்சமயம் வந்து சூரியனோட மூணு பேரை இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த, அதாவது நடப்புல. அதனால வந்துங்க இப்ப குருவனுடைய பார்வையிலும் இருக்கிறாங்க, அது நிவர்த்தி தானே அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் உங்களை கேட்டேன். கோள்கள் சாரப்படி தற்போது அப்படி இருக்கிறதுனால குரூப் இருங்க இதுல பேசாத ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பேசுறேன். மதுரையில சிவராமன் எனக்கு அவர் ஒரு பெரிய ஜோசியர். அவர் அடிக்கடி இந்த செவ்வாய் புக்தியில எனக்கு அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது, உஷாரா இருங்க, அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு சுபத்துவ தத்துவம் வரவே வராது. அவர் பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி அப்படி இப்படின்னு தான் எடுப்பாரு. நான் திருப்பி அவருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நீங்க என்னத்தான் எடுக்க வேண்டாம், ஒரு தசையில ஒரு புக்தி ரொம்ப, எனக்கு செவ்வாய் புக்தி கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய புக்தி. ஆன்லைன் கிளாஸ்ல ஒண்ணு நடத்தின ஞாபகம் இருக்கா? மீனத்துல வந்து உச்ச சுக்கம் 5 மாசம் இருந்தாரா? ஆமாங்க. இருந்தாரா? மார்ச் ஏப்ரல்ல இருந்தார். அந்த புதன் கெட்டு போயிருந்த போது, புதன் எப்படி கெட்டு போயிருந்தாருன்னா ராகுவோட சேர்ந்து இருந்தாரு, சனியோட சேர்ந்து இருந்தாரு, புதன் நீச்சமா இருந்தாரு. அந்த நேரத்துல சுக்கிரன் அந்த சுக்கிரன் மட்டும்தான் 4-5 மாதம் அதுக்குள்ளேயே இருந்தாரு. 5 மாசம் இருந்தார். அவரை பேச விடுங்க, ஐயாவை பேச விடுங்க. அந்த நேரத்துல என்னை போல மிதுன லக்னக்காரர்களும் என்னை போல ராகுதசை நடக்கிறவங்கள, என் சர்க்கிள் பெரிய சர்க்கிள், நான் அதீதமான ஞாபக சக்தி உள்ளவன், நான் எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உண்மையை இன்னைக்கு சொல்றேன், அந்த நேரத்துல சுக்கிர மட்டும் உள்ள இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்ல. நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க குருஜி. ஆமா, ஏன்னா பட்டாரத்துல அடிபட்டு போனாரு, அட்டமாதிபதியும் அடிபட்டு போனாரு, தசாநாதன் போனாரு. அந்த நேரத்துல ஒரு உச்ச சுக்கிரன் அந்த 5 மாசம் என்னை போலவே மிதுன லக்னக்காரர்களையும் என்னை போலவே ராகுதசை நடந்தவர்களையும் வேறு பல சனி தசை புதன் தசை நடந்தவங்களையும் அந்த இடத்துல காப்பாத்துச்சு. நீங்க கூட்டத்துல பலன்கள் நடக்கும்போது இப்படித்தான் ஒவ்வொரு நுணுக்கமான பலன் வந்து கேட்கும் போது அப்படியே கோச்சாரத்துக்கு வந்துடணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த அதாவது நம்ம தான் வந்து கொடுத்து வச்சவங்க, என்னைக்குமே எல்லாருக்கும் முடிவு உண்டு. என்னைக்கு கணிக்கிறதுலதான் நம்முடைய திறமை இருக்கு. இப்ப சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் இருக்காங்கல்ல, சுக்கிரன் வந்து இப்ப என்னுடைய லக்னத்துக்கு 8ல வந்து உச்சமாகுது. சுக்கிரனுடைய இது செவ்வாய் உச்சமாகிறாரு. செவ்வாயும் சுக்கிரனும் 2 ஹவர் டிராவல்ல தான் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவனிச்சிட்டீங்களா? கொஞ்சம் டெப்தா போயிடணும்.
அதாவது மிதுன லக்னத்திற்கு 8ல் செவ்வாய்ச்சமான 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போயிட்டார். ஓகே. இப்ப அப்படியே சுக்கிரன் அப்படியே போய் இதாக வர இப்ப இந்த இன்னும் ஒரு 30 நாள்ல கும்பத்துல போய் ராகுவோட சேருவாரு. பார்க்கிறார். இவ்வளவுதாங்க வித்தியாசம். குருஜி, இப்ப உங்களோட கோச்சாரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆணில நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி புரியுது. கோச்சாரத்தோட பலன் எவ்வளவு குருஜி? சம்பவங்கள் நடக்கிற அன்னைக்கு கோச்சாரத்தை பார்க்கணும்னா சம்பவங்களை பார்க்கும்போது கோச்சாரத்தை பார்க்கணும். இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் ஆபரேஷன் செய்யலாமா வேணாமா, 10 லட்ச ரூபாய் டாக்டர் ஆபரேஷன் கேக்குறாங்க. அதுல நம்ம அவருடைய பிறந்த நேரத்தை நம்ம நம்ப முடியாது. நீங்க அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பாரு, நீங்க நினைக்கிற அந்தரம் முடிஞ்சு போயிருக்கும், அல்லது நீங்க நினைக்கிற அந்தரம் அப்புறமா வரும். நடைமுறை யதார்த்தம், நான் சந்தித்த சோதனைகள். எவருடைய பிறந்த நேரமும் சரியானது அல்ல. அப்ப நீங்க புதன் அந்தரம் தான் நடக்குது, புதன் நல்லா இருக்கிறா நினைச்சீங்கன்னா அவருக்கு புதன் அந்தரம் முடிஞ்சிருக்கும், பலன்கள் மாறும். அந்த இடத்துல நிலையாக தெரிவது கோச்சாரம் இல்லையா? லேசா புரியா? நிலையாக தெரிவது கோச்சாரம் இல்லையா? அவர் மிதுன லக்னமா இருப்பாரு. மிதுன லக்னத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி மிதுன லக்னத்துக்கு அந்த புதன் போய் நிச்சயம் புதனை சனி பார்த்திருப்பாரு. நிலையாக தெரிவது கோச்சாரம். அப்ப அந்த இடத்துல கோச்சாரத்தை கண்டிப்பா நம்ம பார்த்து, கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எப்போது சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறது, அந்தரங்கள்ல தப்பு வரும். அந்தரங்கள்ல யாருடைய கோச்சாரத்துல லக்னாதிபதி தசாநாதன். இந்த இடத்துல லக்னாதிபதியை விட தசாநாதன் உங்களை வழி நடத்துறாரு. தசாநாதன் இப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய தசாநாதனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்க. என்ன, லக்னாதிபதி நிரந்தரமானவர், தசாநாதன் வந்து போகிறவர். இந்த நிரந்தரமான வந்து போன முரண்பாடுகள் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஒன்னு டெம்பரவரி, ஒன்னு பெர்மனன்ட். இந்த பெர்மனன்ட் டெம்பரவரியும் சேர்ந்தாதான் லைஃப். முரண்களோடு தான் ஜோசியம். நீங்க முதல்ல உங்களுடைய கெப்பாசிட்டியான பெர்மனன்ட்டை பார்த்து ஒண்ணணும். அப்ப அந்த தசாநாதன் எப்போதெல்லாம் இருள் தன்மையில் கோச்சாரத்தில் அடைகிறாரோ அப்பெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் ஆகுங்க. ஒரு தடவை கேள்வி, நான் ஒரு தடவை அலோவ் பண்றேன், ஒரு தடவை கேள்வி கேளுங்க. அலமேலமா வாங்க. என்ன வச்சே ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு நல்ல பாத்துக்கங்க. எனக்கு இந்த ராகு யோகம் செஞ்சதா? ஆமாங்கய்யா. எனக்கு இந்த ராகு யோகம் செஞ்சதுல இந்த 10 வருடங்கள்ல கோச்சாரத்துல ராகு சில நாட்கள் மட்டுமே பாவத்தை கொடுத்தார் தெரியுமா? 18 வருடத்திலேயே 10 வருஷத்துக்கு கடைசி. இப்ப இந்த சனியோட கொஞ்சம் சேர்ந்து இப்ப கொஞ்ச காலமா பிரச்சனை இருந்தாரு, அது கொஞ்சம் ஹெவியா இருந்தது. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இதெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு வச்ச சமாச்சாரம். அதனாலதான் கெஸ் பண்றீங்க இந்த ராகு தசை உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு. ஆமா, சரி. குரு தசை எனக்கு ஆரம்பிக்க போகுது. எனக்கு குரு தசை ஏப்ரல்ல ஆரம்பிக்குது. ஏப்ரல் 25ஆம் தேதி ஆகுது. ஜூன் 5ஆம் தேதி குரு உச்சமாகுது. ஆமா. இப்ப இந்த 16 வருஷ சர்க்கிள்ல குரு எப்போது பாபத்துவம் ஆவார்ன்றதை பார்க்கணும். குரு எப்ப பாபத்துவம் ஆவாரு? தனுசுல நீச்சம் என்பது குறைந்த பாபத்துவம். சனி ராகுவோட சேரும்போது. இப்ப இந்த 18 வருஷத்துல ராகு சில நாட்கள் மட்டும்தான் பாபத்துவமே அடைஞ்சிருந்தார். புரியுதா? புரியுது குருஜி. அடுத்த குரு தசை ஆரம்பிக்க போது அடுத்து குரு உச்சமாகறாரு, அல்லது அடுத்த தசாநாதன் உச்சமாகறாரு. குரு தசை அதுக்கப்புறம் பாபத்துவம் எங்கேயாவது மீட் ஆகுதான்னு பாக்கணும். முடிஞ்சதற்கு பிறகு ராகு கடுமையான பாபத்துவத்தை அடைவார். இது முடிஞ்சு சக்சஸ் ஆன ஆளுங்களுடைய தசாவை பாத்தீங்கன்னா
அது ஒரு சூரிய திசையா இருக்கு. சூரியன் எப்படி பார்த்தாலும் பெரிய திசைகள்ல சொல்லுவேன். சூரியன் எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுவோட சேர்ந்தே ஆகணும், வருஷத்துக்கு ஒரு தடவை சனியோட சேர்ந்தே ஆகணும். ஏன்னா அவர் மாத கிரகம். அந்த பெரிய வருடாந்திர கிரகங்கள் பெரிய சனி திசை நடத்துறார் 19 வருஷம், இவர் ராகு திசை நடத்துறார் 18 வருஷம். இந்த மாதிரி கோச்சாரத்துல அந்த கோச்சார பாபத்துவம் வந்து பெரிய பெரிய சர்க்கிள்ல விஐபிங்களுக்கு பெருசாவே வராது. ஓகே, நல்ல பாயிண்ட். இன்னைக்கு நீங்க சொல்றது அதை நம்ம உண்மையில எல்லாத்தையும் அவதானிக்கணும். அது இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். மேல போர்டுல எழுதி வச்ச பாருங்க, அதை இப்ப ஆன்லைன் வகுப்புல இதை நடத்துறேன் நான். கோச்சாரத்தை பத்தி நம்ம நிறைய பேசாம இருக்கிறோம். மேல போர்டுல எழுதி வச்சிருக்கிறேன் கோச்சாரத்தை பத்தி ஒருத்தர் கேட்டாருன்ட்டு. ஆமா குருஜி, போன கிளாஸ்ல நோட் பண்ணீங்க. ஆமா ஆமா வந்து புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது. புரியுது குருஜி. ஐயா, இப்ப ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க அலோவ் பண்ணுங்களா? ஒவ்வொருத்தரும் கேள்வி அவங்களுக்கு வச்சிருப்பாங்க போல தெரியுது. சரி, ஒரு 10 நிமிஷத்துல முடிப்போம். எல்லாருக்கும் டைம் ஆகுதுல. சரிங்க, கேளுங்க. இல்ல எங்களுக்கு டைம் ஆகலையா? உங்களுக்கு டைம் ஆனா முடிச்சிடலாங்கய்யா. நாங்க விடிய விடிய உட்காந்துருப்போம். உங்களுக்கா தவறு கிடக்குறோம் நாங்க. அளவேலமா வாங்க, டக்குன்னு இன்ட்ரோடியூஸ் மட்டும் படிங்க. அப்போ 10 நிமிஷம் தான் ஐயா சொல்றாரு. இன்ட்ரோடியூஸ் மட்டும் எல்லாருமே படிங்க. அளவேலமா பேசுங்க. அலமேலு கணபதி, பொங்கல் வாழ்த்துக்கள் குருஜி. ஆறுமுகம் ஜி வாங்க. ஆறுமுகம். இன்ட்ரோடியூஸ் எல்லாம் வேண்டாம், கேள்வியை கேளுங்க. எல்லாரும் நம்ம ரைட், ஓகே. சரிங்கய்யா, அப்ப கேளுங்க. அலமேலமா கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. ஆறுமுகம் உங்களுக்கு கேள்வி இருக்கா? ஆறுமுகம் ரைட், கேளுங்க. நல்லா இருக்கீங்க, பொங்கல் வாழ்த்துக்கள். இருள் மாதத்துக்கு வந்து கார்த்திகை நீங்க சொன்ன மியூட் பண்ணுங்க. கார்த்திகை நீங்க சொன்ன மியூட் பண்ணுங்க. கார்த்திகை நீங்க சொன்ன மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. கார்த்திகை நீங்க சொன்ன மியூட் பண்ணுங்க. இங்க கேளுங்க, இங்க அவதானத்துல இருங்க. இங்க இருக்கும்போது இங்க இருங்க, இதுல பேசிக்கலாம். முதல்ல இங்க மியூட் பண்ணுங்க. நீங்க கேளுங்க ஆறுமுகி. குருஜி வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள் குருஜி. இருள் மாநாட்டுல நான் என்னதான் ஜி ஜனதாதான் விளக்குனீங்க. கார்த்திகை நட்சத்திரம் நான் தான் ஜி குருஜி. சரி, ஓகே. அடுத்து சரசு வாங்க. ஜோதிடருக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். என் பேரு சரசு. நல்லா இருப்பீங்கம்மா. சரசம்மா சொல்லுங்க. எனக்கு இப்ப புதன் தசை ஆரம்பிக்க போகுதுங்க ஐயா. கொஞ்சம் எங்க தெருவுல கொஞ்சம் நாங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கோம். பலன் சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. பலன் சொல்றீங்க, டக்குன்னு பேசுங்க, தெளிவா பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கம்மா. இல்ல, புதன் வந்து குரு சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. இப்ப புதன் தசை வரப்போகுது. எனக்கு பலன் நான் ஒன்னும் பலன் சொல்ல வேண்டாமா? நீங்க தான் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்னமா பலன்? அதுதான் இதற்கப்புறம் புதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன என்ன அந்த ஆதிபத்தியங்கள் செயல்பட போகுது. ஹலோ, ஃப்ளோரண்டம்மா பேசுங்க. ஃப்ளோரண்டம்மா ஐயா, பிரான்ஸ்ல இருந்து. ஐயா ஐயா குருவே சரணம் ஐயா. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு கொஸ்டின் ஐயா. இப்ப கேந்திர கோணங்கள்ல இருக்கிற ராகு கேது உயிர் ஆதிபத்தியத்தை ஐயா, கேந்திர கோணங்கள்ல இருக்கிற ராகு கேதுக்கள் அவங்களோட தொடர்பு கொள்ற கிரகங்களோட உயிர் ஆதிபத்தியத்தை கொடுக்கும். 6, 8, 12ல இருக்கிற ராகு கேதுக்கள் தன்னோடு இணைகிற கிரகத்தின் உயிர் ஆதிபத்தியத்தை கெடுக்குமா ஐயா? ஐயா கேக்குதுங்களா? வெயிட் பண்ணுங்க. கவரேஜ் பிரச்சனை வருவார். வெயிட் பண்ணுங்க. நம்ம அப்புறம் ஐயா
ஐயா ஒண்ணும் கேட்கலங்கய்யா. கேக்கலீங்கய்யா. ரீகனெக்ட்னு வருது. வந்துருச்சு. ஓகே ஐயா. அதாவது 6 என்னுடைய வீடியோ கட் பண்ணியிருக்கிறேன். ஓ ம். ஐயா 6, 8, 12ல இருக்கிற ராகு கேதுக்கள் தன்னோடு தொடர்பு கொள்ற கிரகம், அது சுப கிரகம் கூட வச்சுப்போம், குருவேனே வச்சுப்போம். அந்த குருவே தொடர்பு கொள்ளும் போது குழந்தைய கொடுக்குமா இல்ல குழந்தைக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம ஆக்குமா அப்படி கேக்குறேன். ஃப்ளோரன்டைன் இது ராகு தசை ஆமாங்கய்யா. நடக்குதா குரு தசை இல்ல ராகு இப்ப தசை நடக்கும்போது ஆ, புத்திகள்லையா? ராகு குருவோடு நெருங்கி இருக்கின்ற இங்க பாருங்க, நீங்க கேக்குற கேள்வி என் ஜாதகம் மறுபடியும் என் ஜாதகத்துக்கு தான் நான் வர வேண்டியிருக்கு. ராகதிசை குரு புக்தியில எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு என் பொண்டாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். கரெக்டா? ராகதிசை குரு புக்தியில எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. நான் எந்த ஓகே. அந்தரத்துல என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன். ஏன் 22 டிகிரில சேர்ந்து ராகதிசை குரு புக்தி எனக்கு நான் வந்து என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு பெயர் வச்சேன். இதே அந்த அந்த இது பக்கத்து சேந்தமங்கலம் பக்கத்துல தான் இருக்கிறேன். அந்த டாக்டர்கிட்டே அதை ஆம்பளை பையன்னு சொன்னேன். அதாவது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி 12ஆம் இடத்துல 6, 8, 12ல இருந்தா கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒற்றை பதில் இல்ல. இதைத்தான் நம்ம பாடமா நடத்துறோம், கட்டுரைகளா எழுதியிருக்கிறோம். அதாவது ராகுவும் குருவும் இணைந்திருக்கின்ற தூரம் ராகுதசை நடக்கிறதா குருதசை நடக்கிறதா என்பதை பொறுத்து தான் பலன்கள். அவரா சரி. இவரா அதுவா இதுவா இந்த 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 ஓகே. இடத்துல நீங்க டெப்தான ஆழத்துல உள்ள வரணும். ராகு வந்து 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தாரே ஆனால் புத்திரனை புத்திர பாவகத்தை குருவின் காரகத்துவத்தை பாதிப்பார். பாதித்து அவர் எடுத்து செய்வார். ஓகே வர ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட போறேன். வர ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸ் ஒரு ஜாதகம் விளக்க போறேன். இது ஒரு ரிஷப பெரிய லக்ன ஃபேமிலி. ஐயா ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். இப்ப செவ்வாய் வந்து 7ல பாவத்துவம் சனியோட, இப்ப தசாநாதன் பாவத்துவமா இருக்கிறாரு. இப்ப 6ல இருக்கிற கேதுவோட குரு நெருக்கமா தொடர்பு கொள்ளும்போது இங்க நம்ம குழந்தை பிறக்கும்னு எடுக்கிறதா இல்ல குழந்தை வந்து இப்ப 1 டிகிரில 3 டிகிரில சேர்ந்திருக்காருன்னு வச்சுப்போம், 8 டிகிரிக்குள்ள கூட வச்சீங்க கேது திசையில குழந்தை குழந்தை பிறக்கும். கேது அதுக்கப்புறம் நீங்க புத்தியில செவ்வாய் தசை கேது புத்தி. இப்ப தசாநாதன் பாவத்துவமா இருக்காரு, நான் குழந்தைய கொடுப்பாருன்னு எடுக்கவா இல்ல கொடுக்க கூடாதுன்னு எடுக்கணுமா? கேது குழந்தைய கொடுப்பாங்க. ஆனா கொடுப்பாங்க. இதை நீங்க புதன் நிலைமையை வச்சு கன்ஃபார்ம் ஆகணும். ஆ புதனுடைய நிலைமை 5ஆம் பாவகம். நீங்க ஏன் அந்த ஓகே. இதுக்கே வர மாட்டேன்றீங்க? இல்லைங்கய்யா, அது நமக்கு புரியுது. ஆனா இது வந்து 6, 8 இருக்கே, அதனால ஒரு சந்தேகம். 6ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்றாரு அப்படின்னு. எந்த இடத்துல 6, 8 இருந்தாலும் காரகம் தானே முதன்மையா வேலை செய்யும். கேது குருவோட இருக்கும்போது கேது தானே குழந்தைய கொடுக்கணும். ஓகேங்க ஓகேங்க. இதுதான் மாணவர்கள் வந்து அனுபவமின்மை காரணமா தடுமாறுறீங்க. எந்த ஆட்சி எப்போது காரகம் எப்ப வேலை செய்யணும். இது நம்ம குரூப்ல வந்த கொஸ்டின் சார். இது குருஜி, இது நம்ம குரூப்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் சொல்றாங்க. அதுதான் முதல்ல வந்து புதன் எவ்வளவு லெவல்ல இருக்கிறாரு. முதல்ல வந்து அந்த 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 நபருக்கு புதன் எப்படி இருக்கிறார், 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு பெரும் பாபத்துவமாக இருந்து புதனும் போய் 8, 12ல மறைஞ்சு நீச்சமாகி பாபத்துவமாகி குருவும் பாபத்துவமாக இருந்தால் இவருக்கு குழந்தையே பிறக்காது. இந்த கேது சில தத்தெடுப்பாங்க. இப்படித்தானே வரணும். இப்படி நீங்க தப்பா கேள்வி கேக்குறீங்க என்கிட்ட. இல்லைங்கய்யா, புதன் நீச்ச பங்கம் தான். சரி, நீச்ச இப்ப பங்கம் தசாநாதன் பாவத்துவமா இருக்கிறதுனால குழப்பமாயிடுச்சுங்கய்யா, அதனாலதான். மட்டும் நான் சொல்றேனே, 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 5ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத முழுமையாக கணிச்சுக்கிட்டு குழந்தை ஆனா பெண்ணா தத்தெடுக்கிறவங்க என்ன சொல்லுவீங்க? அது குழந்தை இல்லையா? அதுவும் உங்களை அப்பா தான் கூப்பிடுது. அந்த படிநிலைகளை அதுக்குத்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க இப்ப கேட்ட கேள்வியுடைய உள்நோக்கத்தின் அடிப்படையில கேது குருவோடு சேர்ந்திருந்தா அது எந்த இடமாக இருந்தாலும் குருவின் காரகத்துவத்தை அவர் கொடுப்பார். ஓகே, ரமாதேவி அம்மா வாங்க. ரமாதேவி அம்மா வாங்க. டக்குன்னு கேளுங்க, கேள்வியில சுருக்கமா கேளுங்க. சார் வணக்கம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நான் ஆன்லைன்ல எல்லாம் உங்க கூட பேசியிருக்கேன் சார். சார் எந்த கடக லக்னம் புதன் உச்சம் சார் 3ஆம் இடத்துல. புதன் தசை வந்ததுல இருந்துதான் நான் இந்த ஜோடிதம் பாக்குறதுக்கு இது கத்துக்கணும்னே வந்தேன் சார். 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் உங்க வீடியோ எல்லாம். இன்னும் எனக்கு அவ்வளவு ஒண்ணும் தெரியாது, ஏதோ போயிட்டு இருக்கு.
சரிங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்தவங்க வாங்க. சுப்புலட்சுமி அம்மா sir. வாங்க. Thank you. சுப்புலட்சுமி அம்மா வாங்க. வணக்கம் குருஜி. எனக்கு ஒரு கொஸ்டின் தான். சில டைம் நாடாமேட்டின் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அம்மாவுக்கு உடம்பு அம்மாவுக்கு ஏதாவதா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்பா இறந்துட்டாங்க, அதனால அம்மா பாதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த வித்தியாசம் எல்லாரும் எடுக்க முடியும். நானே அதை நிறைய சொல்லி இருக்கிறேனே. அம்மா பாதிக்கப்படணும்னா அப்பா இறந்துருவாரு. ஓகே, அது எப்படி வித்தியாசம் எடுக்கிறது குருஜி? கலாச்சாரத்தின் அடிப்படை வித்தியாசம் இல்ல, சிம்மத்தையும் கடகத்தையும் பார்த்து தான் எடுக்கணும். கலாச்சாரத்தின் அடிப்படையில புருஷன் போயாச்சுன்னா பொண்டாட்டி கொண்டும்ல, பொண்டாட்டி போயாச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, எல்லாம் லைஃப் முடிஞ்சு போச்சு. நானே லைவ்ல எல்லாம் ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்கிறேனே. உங்க அப்பா அம்மா பாதிக்கப்படணும்னா அப்பா இறந்துற அமைப்பும் இருக்குன்னு சொல்றேனே. இத வந்து குழந்தைகளுடைய ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இப்ப ரிஷப லக்னம் 4ஆம் இடத்தை சூரியன், 4ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதி. அப்பாவை குறிக்கிறாரா அம்மாவை குறிக்கிறாரா? ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 4ஆம் அதிபதி. அப்பாவை குறிப்பாரா அம்மாவை? ஆதிபத்திய ரீதியா அம்மா, காரக ரீதியா தந்தையை குறிக்கிறார் குருஜி. ரெண்டையும் தான் சமயத்தில். ஆமா ஆமா, சமயத்துக்கு ஏற்ற போல பார்க்கணும். ஆனா நீங்க கேட்ட கேள்வி, நீங்க நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேம்மா. அதாவது அம்மா பாதிக்கப்படுவார் என்பதற்காக சந்திர புக்தியில அல்லது 4ஆம் புக்தியில அப்பா இறந்து போகும். அது வந்து அவங்க லாஜிக்கலா நான் வேற மாதிரி. ஓகே, மத்தவங்க பேசாதீங்க, அவங்க டைம் இல்ல. நீங்களும் பேசினா குழப்பிட்டு போகும். யாரோ அவங்க மட்டும் இல்ல, நான் சொன்ன நாட்கள் மட்டுமே பேச. உங்க குறுக்க பேச வேண்டாம். இத நான் லாஜிக்கலா விளக்குறேன். அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளை இந்த மாதிரி பிள்ளைங்க ஜாதகத்துல பார்த்தா சந்திரன் அமைப்பு உள்ள அப்பா இறந்திருப்பாரு. புருஷனுக்கும் மனைவிக்கும் மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க. இறந்துட்டதுனால அம்மா மனதளவிலையும் பாதிக்கப்படவே போறதில்லை அப்படின்னா சந்திர புத்தியில நடக்க எல்லாம் புருஷனும் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல தன்னுடைய தான் இறந்தாத ஒரு பெண்ணுக்கு இருக்கும் பொழுது தனக்கு உடம்புக்கு ஆனா கூட இதை விட என் புருஷன் இப்படி போயிட்டாரேன்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது குழந்தையுடைய சந்திர புக்தியில தேப்பம் இறந்து போவார். லாஜிக்கலா புரிஞ்சுக்க. ஓகே, சந்திரா உப்புலி அம்மா வாங்க. சந்திரா உப்புலி. வணக்கம் குருஜி, பொங்கல் வாழ்த்துக்கள் குருஜி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. என்னோட வயசே 81 தான் குருஜி. இப்ப எனக்கு ஒரு சின்ன 2 சந்தேகம் கேட்க போறேன். இப்ப நீங்க கால பலத்தை பத்தி பேசுனீங்க குருஜி, நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்ப கால பலத்துல பார்த்தாக்கா ஒருத்தருக்கு வந்து இரவில பிறந்தவர்களுக்கு சனிதான் தகப்பனா எடுக்கணும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் குருஜி. அப்படின்னா அதை எடுத்துக்கணுமா இல்லையா குருஜி? இல்ல அது வந்து அதுதான் புத்திசாலி நடுவுல ரொம்ப பெரிய ஓவர் புத்திசாலி எழுதுனது அது. நம்ம ஜோசியமே இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இரவில் பிறந்தவர்களுக்கு இருள் கிரகங்கள் பலம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கங்க. இரவில் பிறந்தவர்களுக்கு இருள் கிரகம் பிறந்தவனுக்கு சனிதான் அப்பா, பகல்ல பிறந்தவனுக்கு சூரியன் அப்பான்னு இருக்கும் அந்த காலபலத்துல. அதை மட்டும் எடுக்கக்கூடாது. அதான் காலபலத்துல அப்படி இருக்கே குருஜி, அதனால்தான் கேட்டேன் குருஜி. அடுத்தது ஒரு சின்ன சந்தேகம் குருஜி. நம்ம உங்களுடைய குரு மாதேஸ்வரன் ஐயா கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு அவர் ஸ்டார் அகாடமி கேள்வியில. அதுல வந்து கேட்டிருக்காங்க, எப்பவும் எங்களுக்கு வர கேள்வி, எங்க குரூப்ல கூட 2வது குழந்தை இருக்குமான்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. இவருக்கு என்ன குழந்தை, 2வது குழந்தைன்னு. சாதாரணமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்றது. அதுல மாதேஸ்வரன் ஐயா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆண்களா இருந்தா 2வது குழந்தைக்கு 7ஆம் பாவத்தை பாரு, பெண்களா இருந்தா 9ஆம் பாவம் தான் முதல் குழந்தைக்கு, அப்ப 11ஆம் பாவத்தை பாருன்னு சொல்லியிருந்தார் குருஜி. அது அந்த மாதிரி பாக்கணுமா இல்ல உங்களோட கருத்து என்ன குருஜி? இல்ல, எல்லா குழந்தைக்கும் 5, 9ஆம் பாவகம்.
9ஆம் பாவகம் குழந்தைய கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. 9ஆம் பாவகம் குழந்தைய கொடுக்குமா? குருஜி பிரேக் ஆகுது குருஜி, வாய்ஸ் எனக்கு கேட்கல. சொல்லுங்க குருஜி. 5, 9ஆம் பாவகங்கள் குழந்தைகளை குறிக்கின்றன. 5, 9ஆம் பாவகம். ஆமா, அதாவது ஆமா குருஜி. ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 3, 7, 11 எப்படி கல்யாணத்துல 7, 11 கல்யாணத்தை கொடுக்குதோ அதே மாதிரி 5, 9 குழந்தைய 12 வெளிநாட்டு வாசத்தை கொடுக்குது. 6, 10 தொழில் அமைப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரியான ரெட்டை ஒரு முக்கோணத்துல ஒரு ஆங்கிளை மட்டும் விட்டுட்டு 2 ஆங்கிளா பாத்தீங்கன்னா இதற்கான பதில் வந்துடும். ஓகேங்க, சரிங்க. ஓகே. 5ஆம் பாவகம் முழுக்க பாபத்துவமாக இருக்கும்போது 2 பெண் குழந்தைகள் மட்டும் உண்டு. 5ஆம் பாவகத்துக்கு நான் கேட்கிறேன், அது சரியா கேட்கலைங்க குருஜி. இல்ல இருங்க குறுக்க ஐயா கார்த்திகேயன் நீங்க சொல்றீங்க, எப்படி கேட்டீங்க? பேசாதீங்க குறுக்க தயவு செய்து பேசாதீங்க. நான் அலோவ் பண்றவங்க மட்டும் பேசுங்க, நான் சொல்லிட்டேன். இது வெயிட் பண்ணுங்க எல்லாருமே. ஓகேங்க, பேசுங்க. 5, 9ஆம் பாவகங்கள் குழந்தைகளை குறிக்கிறது. 5ஆம் பாவகத்துல பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்திருந்தா ஆண் பெண் குழந்தைகள் உண்டு. முழுக்க பாபத்துவம் பெண் குழந்தைகள் மட்டும் உண்டு. முழுக்க அதீத சுபத்துவம் இயல்பான அமைப்பு 2 ஆண் குழந்தைகள் உண்டு. இதை நீங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை பெற்றவர்களுடைய ஜாதகங்களை விவரிச்சு பார்க்கலாம். ஓகே குருஜி. ஓகேம்மா, உங்க கேள்வி ஓகேமா? நன்றி நன்றி. வெங்கட்ராமன் சார் வாங்க. வெங்கட்ராமன் சார். வணக்கம் குருஜி, நமஸ்காரம். நான் வெங்கட்ராமன், பெங்களூர்ல இருந்து. நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. குருஜி, 2 ரிக்வெஸ்ட். இனிமே மேற்வரும் காலங்கள்ல வர வகுப்புகளை கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான் நடத்தினா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் குருஜி. 4 வகுப்பு தாண்டி அப்படி கொண்டு வர போறேன். ரொம்ப நன்றி குருஜி. அப்புறம் இப்ப நீங்க ஏன்னா எனக்கே டவுட் வந்துருது. முடிக்கலாம் நினைக்கும் போது இப்ப இந்த இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்க பாருங்க, ஆதிபத்திய காரகத்துவத்திற்கு என்ன ஒரு 4 தேவைப்படுது. கொஸ்டின் ஆன்சருக்கு கொண்டு போவோம், அல்லது ஒரு வேற மாதிரி மீட்டிங்க கொண்டு போறேன். அதை தனிப்பட்ட கொஸ்டின் ஆன்சர் இப்ப நடக்கிற மாதிரி. இது ஒண்ணு ரிப்பீட் கொஸ்டின் தான். இப்ப இந்த சந்திர அதியோகத்துல பௌர்ணமி சந்திரனுக்கு எழுத்தாப்புல இருக்கும்போது காரகம் பாவகம் ஆதி எல்லாமே சுபத்துவம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப ரீசெண்டா சொன்னது என்னன்னா 6, 7, 8 பாவகமும் சுபத்துவம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சந்திரனுக்கு எழுத்தாப்புல இருக்கிற ஒரு நீச்ச கிரகம், பௌர்ணமி சந்திரனுக்கு எழுத்தாப்புல இருக்கிற புதனோ சுக்கிரனோ யாரோ ஒரு நீச்சமா இருந்தா ஆதிபத்தியமும் செயல்படுது தானே? இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க, அது எனக்கு சரியா? ஆமா ஆதிபத்தியமும் கிடைக்குது, காரக சுபத்துவமும் கிடைக்குது. சந்திர அதியோகம் சுபத்துவத்தின் மைல் ரொம்ப அது நிறைய பலிக்குது. நான் பாத்திருக்கேன். குருஜி, இதுல இப்ப ஒரு பாவகத்துக்கு 6, 8, 12ல ஒரு கிரகம் மறையுதுன்னா தன்னோட திசையில அந்த பாவகத்தின் பலனை ஒரு கொஞ்சமாவது செய்யணுமா, செய்ய முடியாதா? ஏன்னா அது அந்த பாவத்துக்கு ஆதிபத்தியத்துக்கு உரியது தானே. செய்யும். எவ்வளவு பர்சன்ட்னு எடுத்துக்கணும் குருஜி? 10%. ஓகே, தேங்க்யூ. 6ஆம் வீட்டிற்கு 6ல மறைஞ்சு 11ல கடன் இல்லாத நிலைமையை கொடுத்தாலும் கடனால் கலக்கம் என்பதை 10% கொடுத்தே தீர்வார். செஞ்சே தீரும். எல்லா கிரகமும் 10% செஞ்சே தீரும். 10% 100%. அதுலதான் அவங்க படிநிலை அமைப்பு புரிஞ்சுக்கணும். இப்போ மீன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சிம்ம வீட்டுல மறைஞ்சதுன்னா லாபத்தை கொடுப்பாரா மாட்டாருன்னு எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும்? அவர் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல சனி 6ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. வீடு கொடுத்தவன் உச்சம். வீடு கொடுத்தவன் உச்சம்ன்ற போது அவர் அவருடைய இயல்பான அமைப்புகளை கொடுக்க கடமைப்பட்டவர். வீடு கொடுத்தவன் விதிவிலக்கு அதுக்குதான் கேட்டேன். உச்ச வீட்டில் இருக்கும் கிரகம் நல்ல பலனை தரும்னு சொல்லிருக்கீங்க, அதுக்காக கேட்டேன். அதுதான் எங்க எதை முதல்ல எடுக்கிறதுன்றத மட்டும் புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியம் உங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. தேங்க்ஸ் நந்தான் டீம். ஓகேங்க. அடுத்தது ராஜவேலையா வாங்க. ராஜவேலையா, இன்ஜினியர் ராஜவேலையா. குருஜி ராஜவேல், வணக்கம். நல்லா இருப்பீங்க குருஜி. ஒரு லக்ன புள்ளி 5 டிகிரில இருக்குது. வலுத்த சனியினுடைய பார்வை 22 டிகிரில விழுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 17 டிகிரி. இந்த இடத்துல சனி லக்னத்தை பாக்குறாருன்னு எடுக்கிறதா இல்ல பாக்கலன்னு எடுக்கிறதா குருஜி? பாக்குறாரு. 17 டிகிரி வித்தியாசம் இருந்தா கூட பாக்குறாரு. பார்வை அளவு குறைந்து இருக்கிறது. பாக்குறாரு.
காலையில இருந்து சாப்பிடாம சாயந்தரமா ஒரு 2 வேளை பட்டினி கிடந்து பாக்குறாரு. கொடூரமா இருப்பாருங்க ஐயா அவர் பட்டினி எடுத்து பார்த்துட்டாப்புலன்னா. பட்டினி கிடந்து யாராவது சோறு தருவானான்னு பாக்குற பார்வை தானே இதுல. முனையில வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி யாரும் வேஸ்ட் பண்ணீங்க. பாவகங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. பாவகங்கள் இன்னும் உறுதி செய்யப்படல. கேபி சிஸ்டத்துல பாவகத்தின் அடிப்படையில பலன் சொல்றதெல்லாம் ஒத்து வரல. மனசறிஞ்சு பலன் சொல்லுங்க. மனசறிஞ்சு முன்னாடி நடந்த விஷயங்களை செக் பண்ணுங்க. வந்து 5 டிகிரியா இருந்தாலும் அது 11 டிகிரியா இருந்தாலும் அந்த பாவகத்திற்கு உள்ள வரும்போது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நடுவில் செவர் யாரும் கட்டல அப்படின்னு ஒரு வீடியோல பேசியிருப்பேன். அதே மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு சனி லக்னத்தை பார்க்கிறாருன்னு சனி லக்னத்தை கண்டிப்பாக பார்ப்பார். அவருடைய பார்வையுடைய வீக்ஷணம்னு சொல்லப்படக்கூடிய தொடர்பு தூரம் எவ்வளவுன்றதை மட்டும்தான் பார்க்கணும். வந்து கடூரமாகி பார்க்கிறாருன்னா ஜாதகருடைய குணங்கள்ல வேற மாதிரியான அமைப்பும். இப்ப இந்த லக்னத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்ட குறைவுகளோ அல்லது பிடிவாத குணங்களோ இருக்கும். அவ்வளவுதான். நன்றி குருஜி, நன்றி. ஓகே ஐயா. கணபதி ராஜாராம் ஐயா வாங்க. கணபதி ராஜாராம். நமஸ்காரம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. கோயில்பட்டி ராஜாராம் குருஜி. கோயில்பட்டி ராஜாராம் சொல்லுங்க. குருஜி, சந்திரனோட வளர்பிறை சனி இருந்து புதனோட 2 வீடுகளும் சனி செவ்வாய் பார்வையில பக்கப்பட்ட ஜோசியம் வருமா வராது? ஜோசியம்லாம் அது பங்கப்பட்டாலும் ஏன் வராதுன்னு அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சனி செவ்வாயால சேர்ந்து பங்கப்படுகிறதா தனித்தனியா சந்திரனோட 8ஆம் பார்வை பார்க்கணும். சரி குரு, சரி குரு. வராதுன்னா கண்டிப்பா கிடையாது. சந்திரன் வந்து இன்னொன்னு, சந்திரனோட புதன் இருந்தாலும் சந்திரனோட கேந்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பா ஜோசியம் வந்தே தீரும். சந்திரனோட ஓகே கேட்கல. சந்திரனோட 8ஆம் பார்வை சந்திரனுடைய 8ஆம் பார்வை வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிற புதனுக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும். மிக்க நன்றி குரு. ஓகே. கார்த்திகன் ஈஸ்வரனையா ஏற்கனவே நீங்க கேட்டீங்க, ஆனா கை தூக்கிட்டே இருக்கீங்க. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கடைசி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? ஒரே ஒரு வேண்டுகோள் தான் குருஜி. குருஜி வணக்கம். தங்கள் ஆபீஸுக்கு 2-3 வாரமா நான் குழந்தை பிறப்பு நேரம் கேட்கறதுக்கு என்னுடைய சன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. கான்டாக்டே ஆக மாட்டேங்கிறாங்க. அதை திங்கக்கிழமை தான் ஆபீஸ் ஓபன் ஆகும். திங்கக்கிழமை அப்படி நம்பர்ல கால் பண்ணுங்க. ஓகேங்க. நான் 20ஆம் தேதி எடுத்திருக்கிறேன். 20ஆம் தேதி வந்து கேட்கறது, ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் 20ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் எனக்கு அர்ஜென்டா சொன்னீங்கன்னா பரவாயில்ல, திங்கக்கிழமை அன்னைக்கு நான் சொல்றேன். 20/1/26 மதியம் 12:58. சரி, ஓகே 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 ஓகே. எனக்கு மட்டும் இது தயவு செய்து கொடுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். திருப்பூர். ஓகே. ஆமா, சோஃபி அம்மா வாங்க. பிரான்ஸ்ல இருந்து சோஃபி அம்மா வாங்க. சோஃபியா, பிரான்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க போல தெரியுது. நிறைய பேர் இருக்காங்க ஐயா. வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோஃபியா வாங்க. ஏதோ அவசரமா பேசிட்டு போன்னு சொன்னீங்க. எங்க வெளியே போயிட்டாங்க? பேசுங்கம்மா. வெளியே போயிட்டு ஐயா, எனக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. வணக்கங்க. சாரிங்க, எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராது. தப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரெண்டே 2 கேள்விங்க. ராத்திரியில பிறந்தவங்களுக்கு வந்து இருள் கிரகம் வந்து கை கொடுக்கும்னு சொல்லுறீங்க. அதே மாதிரி அந்த இருள் பாவக அதிபர் வந்து கை கொடுப்பாங்களா? அம்மா, இது வந்து ஒன் ஆஃப் த ரூல் தான். நீங்க வந்து ஒன் ஆஃப் த ரூல்ல வந்து நம்ம கண்டிப்பா பிரியாணியும் பக்கத்துல ஆனியனும் வச்சு சாப்பிடுறோம் இல்லையா? பிரியாணியை சாப்பிடுறோமா, ஆனியனை சாப்பிடுறோமா? 2த்தையும் சேர்ந்தா சாப்பிடுறோம். எதை நிறைய சாப்பிடுறோம்? பிரியாணி.
பிரியாணின்றது வேற விஷயங்கள். இப்ப நீங்க கேட்ட ராத்திரில பிறந்த இருள் கிரகம்ன்றது ஆணியன், பக்கத்துல வைக்கிற ஆணியன். ஓகே. அது வந்து துணை விதி. அப்ப அந்த துணை விதியை அப்படியே பெருசா எடுத்துக்க கூடாது. இப்ப நீங்க கேக்குற கேள்வி தப்பு. இருள் பாவகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையற்ற பாவகங்கள் இருள் பாவங்களா இருக்கிறது நல்லதுதான். 6ஆம் பாவகம் டல் அடிச்சு போச்சுன்னா வகையில நல்லதுதான். ஆனா அதே பாவகம் கடும் இருள் தன்மையோடு வேறு விதமான ஆக்கிரமிப்புல தசை நடத்தினா நீங்க கடுமையான கடங்காரன் ஆயிடுவீங்க. சோ அது வந்து கொஞ்சம் டெப்தா பாக்கணும்மா. இல்ல நான் அப்படி கேட்கல. இப்ப இருள் சந்திரன் ஒரு அமாவாசை கிட்ட வர சந்திரன் வந்து இப்ப நைட் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இருள் சந்திரன் அந்த கடகம் வீடு வந்து ரொம்ப கெட்டது பண்ணாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுமா. 9 கிரகமுமே கிடக்கூடாது. 9 கிரகமுமே கிடக்கூடாது. சனியா இருந்தாலும் கிடக்கூடாது. சனி கட்டா ஆயுள் கிடையாது. எந்த கிரகமும் ஒரு லெவலுக்கு கீழே போக கூடாது. இதுதான் நம்ம நட்பு கிரகம்னு சொல்றோம், நட்பு நிலைமைன்னு சொல்றோம், நட்பு ஸ்தானம்னு நட்பு ஸ்தானம்னு சொல்றோம். எந்த கிரகமுமே இருளடைய கூடாது, எந்த பாவகமுமே இருளடையக்கூடாது. ஒரு லெவலுக்கு கீழே இறங்கக்கூடாது. இப்ப அமாவாசை சந்திரன் அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அம்மா சரியில்லை, மனம் சரியில்லைன்னு அர்த்தம். எல்லா கிரகங்களும் அதிக ஒளித்தன்மையோடு இருப்பது நல்லது. எல்லா பாவகங்களும் அதிக ஒளித்தன்மையோடு இருப்பது நல்லது. ரொம்ப டல்லாயிடக்கூடாதுமா. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது ஓகேம்மா. கவியரசி அவங்க ஏதோ எமர்ஜென்சி அவருக்கு. கவியரசி அவங்க கவியரசு ஒரு பெரிய இது கொடுத்தீங்க இல்லையா? ஆமாங்க. கோவை கருத்தரங்கத்துல உங்ககிட்ட கொடுத்துருந்தேன். முடியட்டும், பொங்கல் முடியட்டும். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் இன்னும் அதை பிரட்டி கூட பார்க்கல. பொங்கல் முடியட்டும். பொங்கல் நல்வாழ்த்துக்குங்க ஐயா. சொல்லுங்க. ஒரு பேக்ரவுண்ட் பத்தின கேள்விங்க. ஜாதகருடைய பேக்ரவுண்ட் பத்தின கேள்வி. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்து 1, 5, 9 வலுத்து யோக தசைகள் நடந்ததுன்னா அந்த ஜாதகர் நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சியா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இருந்தாலும் சில ஜாதகங்கள் நல்ல பலப்பலன் இருக்கும், ஆனா ரொம்ப பொருளாதாரத்துல கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகரா இருக்காரு. அதுலயே வந்து எனக்கு பிறக்கும் போதே நல்ல பொருளாதார பின்னணி உள்ள ஜாதகரா இருக்கக்கூடியவருக்கு விதிகள் பிளஸ் அவர் பிறக்கும் போது ஏழையா பிறந்து நல்ல வசதியுள்ள அமைப்பு பெறக்கூடிய அமைப்புக்கும் விதிகள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஹலோ, பேசுவார். கவியரசு கேள்விக்கு கவியரசு சார் ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் பலப்பலன் ஆனா கீழ்நிலையில இருக்கிறார். அந்த இடத்துல காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. 2வது வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜாதகத்தை விளக்க போறேன். நான் எடுத்த இடத்துல கேட்டேன், அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வந்திருந்தாங்க, உங்க 2 பேருக்குமே ஆகாதே, எப்படி இன்னைக்கு சேர்ந்து வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு காரணம் லக்னம் 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை 7ஆம் இடத்துல இருந்து சனி பாக்குறாரு, சிம்மத்துல இருந்து செவ்வாய் பாக்குறாரு. 9ஆம் அதிபதி எல்லாமே கெட்டு போச்சு. அந்த அப்படிங்கிறது வந்து 9ஆம் இடத்துல லக்னத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவை பாக்குறதுனால இப்ப நான் சொல்ற கலப்புகளை புரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் எடுத்த இடத்துல சொன்னார், 15 வயசுல இருந்து நான் அப்பா கூட இல்லை, எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, உங்களை பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு அப்பா கூட வந்திருக்கிறேன். மாணவர்கள் எல்லாருக்குமே நான் இன்னொன்னு அடிக்கடி சொல்லுவேன், இந்த வார்த்தையை முருகானந்தம் சரியா புரிஞ்சுக்கிட்டார். எடுத்த எடுப்புல ஒரு ஜாதகத்துல பளிச்சுன்னு சொல்ற விஷயத்த முதல்ல அடி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நேரில் வந்த ஒரு விஐபி அப்பாயின்மெண்ட்ல அப்பாவும் பிள்ளையும் பார்த்து நான் கேட்ட கேள்வி, கேள்வி, உங்க 2 பேருக்குமே எப்பவுமே ஆகாது, எப்படி இங்க சேர்ந்து வந்தீங்க? அது அந்த ஜாதகத்துல பளிச்சுன்னு தெரிஞ்சது. இப்ப ஏன் இந்த இதை கவியரசுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு பாவகம் சிறப்பாகவும் அந்த பாவகம் பலனை அந்த ஜாதகர் அனுபவிச்சே தீருவார். 7ஆம் பாவகம் வலிமையா இருக்குன்னா கல்யாணத்துக்கு பிறந்தாயா நீ பொண்டாட்டிய கல்யாணத்துக்கு பிறந்தா நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அசட்டு ஒழிஞ்சாலும் ஆமான்றார். லக்னம் மட்டுமே வலுவா இருக்கின்ற நிலைமையில ஜாதகர் தன்முயற்சியால் மட்டுமே முன்னேறுவார். ஆக உங்களுக்குத்தான் அந்த ஞான கண்ணு வேணும். எந்த பாவகம் வலிமையா இருக்கு அத இப்ப ஓகேங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஆமா அவரு சொல்லிட்டாரு, உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்து அப்ப கேளுங்க, கவியரசையா கேளுங்க. ஐயா பொருளாதார பேக்ரவுண்ட் ஜாதகர் வந்து நல்ல பொருளாதாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க ஐயா. அதான் நம்ம லக்னாதிபதி 1, 5, 9 யோக தசைகள் பார்த்து பிடிக்கிறேங்க. அது போக எக்ஸ்ட்ரா விதிகள் ஏதாவது இருக்குதுங்களா? பொருளாதாரத்துல நல்ல பேக்ரவுண்ட்ல இருப்பார், ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம
கவியரசு கேட்ட கேள்வி மிகப்பெரிய நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே தேவை. ஒருவருக்கு சுபத்துவமான 1, 5, 9 தசைகள் நடக்கும்போது அவர் எந்த லக்னத்துல எப்படிப்பட்ட லக்னம் பலவீனமா இருந்தாலும் பொருளாதாரத்துல நல்லா இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு சுபத்துவமான 1, 5, 9 நடக்குது. 10ஐயும் சேர்த்துக்கலாம். இதுல திருங்கோணம் தர்மகர்மாதிபதி சுபத்துவமான தசை எங்க இடத்தையும் பங்கம் இல்லாம லக்னம் ஆனா பங்கப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அளவுல அவர் நிறைவாவே இருப்பார். அவர் ஒரு கிராமத்துல இருப்பாரு, சொத்து கொத்துக்கள் இருக்கும், 50,000 சம்பளம் வாங்குவாரு, 50,000 சம்பளம் அவருக்கு ஜாஸ்தி. நீங்க இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றேன். புருஷனும் பொண்டாட்டியும் அரசு வாத்தியார் இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க. அரசு வாத்தியார்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 70,000 இருக்கிறாங்க. ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வரும். ஒரு கிராமத்துல 10,000 ரூபாய் கூட அவங்களுக்கு செலவாகாது. அவங்க பேங்க்ல ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது 1, 5, 9 என்கின்ற தசாபுக்திகள் சுபத்துவமாகி நடப்பவர்கள் பொருளாதார சிக்கல்கள்ல இருக்கவே மாட்டாங்க, லக்னத்தின் தன்மைக்கு ஏற்ப. கவியரசு சரி, அடுத்தது. ஐயா அத மாதிரிங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க இங்க நாங்க சொல்லும் போதே கற்றுக் கொடுக்கும் போதே நாங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன பாயிண்ட் அங்க தெரியுது கண்ணுக்கு. அவர் கேட்ட கேள்வி வேற கேள்வியா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஈஸியா தெரிய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துட்டோம். அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்ல. அவருமே நல்லா கோஆபரேட் பண்ணி வருவாருன்னு சொல்லி கொடுத்தாங்க, கொண்டு வந்துகிட்டு குட்டிவை. சரி சரி, ஜெகநாதன் வாங்க. ஜெகநாதன் முடிச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு ஜெகநாதன் வாங்க. டக்குன்னு மட்டும் கேள்வி கேளுங்க ஜெகநாதன். வணக்கம் குருஜி. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவருக்கு கும்பலக்கணம் மீனத்துல வந்து குரு சுக்கிரன் ராகு 20 வயசுல ராகு திசை ஆரம்பிச்சு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இப்ப குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, இனிமே கல்யாணம் நடக்குமா? கும்பாதிபதி 10ல இருக்காரு, குருவின் பார்வையில இருக்காரு. 7ஆம் அதிபதி சூரியன் உச்சத்துல இருக்காரு. கேட்காதீங்க, இது வந்து நுணுக்கமான கேள்வி. நீங்க வந்து இந்த மாதிரியான கேள்விகளை அவாய்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதான்றது எல்லா விதத்திலையும் பார்க்கணும். 7, 11 2 பாவங்களும் கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு வந்து சுக்கிரனையும் குருவையும் பீடிச்சிட்டாரு. சுக்கிரனையும் குருவையும் பீடிச்சிட்டாருன்னா ராகு திசையில அவர் அதை கொடுத்தே தீரணும். அப்ப ராகு கொடுக்க கூடாதுன்னா லக்னம் அடிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். எதையும் அனுபவிப்பதற்கு லக்னம் அவசியம். ராகு வந்து குரு சுக்கிரனை பீடிச்சாருன்னா லக்னம் அடிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். லக்னாதிபதி 10ல செவ்வாயோட வீட்டுல இருக்கிறாரு. ஆமா, செவ்வாயின் பார்வையில லக்னாதிபதி இருக்காரு. செவ்வாய் பார்வை லக்னாதிபதி அடிவிட்டு போச்சு, லக்னம் அடிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் 7ஆம் அதிபதி, அது லக்னத்துல தான் மிக முக்கியம். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு அவருக்கான பதில சொல்ல முடியும். இப்படி பொதுவா சொல்ல முடியாது. ஓஹோ, குரு செய்வார் அவரு தசையில எத்தனை இருக்கிறாருன்றத பாருங்க. ஒரு 13 டிகிரி 13.2 சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு 5 டிகிரி தான் வித்தியாசம் 3 பேருக்கும். ஏன்னா அவர் மீனத்துல ஆட்சியாக 3 திரிகோணம் எத்தனை டிகிரி வித்தியாசம் பாருங்க. 13 டிகிரி விலகி இருந்தா கண்டிப்பா நடக்கும். 22 டிகிரி விலகி இருந்தா செயற்கையே அர்த்தம் இல்ல, குருதான் எல்லாம் செய்வார். லக்னம் 2ஆம் அதிபதியாகி குடும்பத்தை கொடுப்பார். அவ்வளவு இல்ல, 5 டிகிரி தான் வித்தியாசம் 3 பேருக்குமே. நல்ல பதில் இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ குருஜி. ஓகே, எல்லாருமே ஏதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகத்துல இருந்து டவுட் கேட்காங்க. பொதுவான கேள்வி அவர்கிட்ட நம்ம இது பொன்னான நேரம். பொதுவான கேள்விகள் மட்டும் ஜோதிடத்துல அவர்கிட்ட கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி கேளுங்க. ஒரு ஜாதகத்தை பிடிச்சிட்டு கேட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு உள்ளுக்குள்ள ஜாதகத்தையே போட்டா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஓகே, அன்பு செல்வன் வாங்க. ஐயா வணக்கம் குருஜி. இப்போ ஐயா இப்போ ரீசெண்டா சி செக்ஷனுக்கு இருந்த டைமிங் வாங்கியிருந்தேன். நீங்க கணிக்கிறத அமைதியா ரசிச்சுட்டு இருந்தேன். காலையில வேலை வெட்டி இல்லைன்னு மெயில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க. இன்னைக்கு பொங்கல் இல்ல, வேலை வெட்டி உண்மையிலே இல்ல. உங்க மெயில் வந்தது. உங்க மெயில் அப்படியே பழனியாண்டி கிட்ட காட்டினேன், நாவலடி பழனியாண்டி ஐயா கிட்ட.
காலையில ஒரு மெயில் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமா சார், இதேதான் சார் சொல்ல வேண்டியது. சொல்லுங்க. சார் இப்போ இது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவம் சார் ஒரு ஜாதகத்துல. ஆனா எனக்கு இதுல ஏன்னு புரியல. இப்போ வந்து சிம்ம லக்னம், லக்னத்துல சூரியன் இருக்காங்க, அமாவாசை யோகத்துல சந்திரனும் இருக்காங்க, ராசியும் லக்னமும் ஒன்றாயிருச்சு. 4ஆம் இடம் கடுமையான பாவத்துவம். காரணம் என்னன்னா சனி பார்வை விழுகுது, ராகுவும் இருக்காரு. 4ஆம் அதிபதி வந்து 8ஆம் அதிபதியோட சேர்ந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு. அதாவது கன்னியில் இருக்கிறாரு, பகை வீட்டுல குருவோட சேர்ந்து இருக்காரு. இப்ப சந்திர தசை நடந்து ராகு புக்தி முடிஞ்சிருச்சு. தாய் பாதிப்பாங்கன்னு கணிச்சிட்டேன். அவங்க கரெக்டா தாய் பாதிச்சிருக்காங்க. ஆனா இந்த இதுல ரொம்ப கடுமையான இதுல அவங்க வெறும் ஆபரேஷன் மட்டும் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் ஆட்சி பற்றன் வீட்டுல இருக்கிறதுனாலயா இல்ல குருவோட சுபத்துவத்தினாலயா? ஏன்னா குரு இங்க 8ஆம் அதிபதியாவும் வராரு. நீங்க 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க. நான் பதில் என்ன சொன்னேன்? குருவோட சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னேன். அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் சார். இதுதான் சார் 2 விதமா பார்த்தேன் சார். அதாவது குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, 8ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. வெளி வந்ததுக்கான காரணம் இதுவா இல்ல ஆட்சி பெற்றவன் வீட்டுல இருக்கிற ஒரு வலுவா? இந்த சந்திரனை வந்து சனியும் பாக்குறாங்க, அதுதான் இருக்கட்டும். 3 வீக்கானா சந்திர தசை ராகுபக்தியில அம்மா இறந்து போவாங்க. செவ்வாயும் வீக்கா இருந்தா தானே? ஆமா சார், செவ்வாய் வந்து வீக் ஆகல. ஆனா நான் குருவோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரான்னு கேட்டேன். செவ்வாயும் குரு சேர்ந்து மங்கள யோகம் இல்லையா? அப்ப வந்து தாய்க்கு அந்த இடத்துல ஸ்தான பாவக பலம் ஏற்படுகிறது இல்லையா? ஆமா சார், பாவகத்துக்கு மறையல, பாவகமும் பாவக பலன் ஏற்படுது. குருவோட சேராம இருந்தார்னா, ஒருவேளை 12ஆம் இடத்துல நீச்சனாகி இருந்தார்னா இந்த நபர் பிறக்கும் போதே அம்மா உயிரோட இல்ல. சரியா? புரியுது சார். இப்போ இந்த இடத்துல பாவக பலம் ஏற்படுகிறது இல்லையா? ஆமா சார், ஆமா சார். பாவகம் கெட்டு போச்சு, பாவகாதிபதி சுபத்துவம் இல்லையா? ஆமா சார். பாவகாதிபதி சுபத்துவத்தை கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணுமே. அப்ப அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாய் இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுவார். எப்போதெல்லாம் சனிராக புக்திகள் வருகிறதோ, சந்திர புக்திகள் வருகிறதோ அப்பெல்லாம் அம்மா பாதிக்கப்படுவார், வயதுக்கு ஏத்தா போல. ஓகே சார். சரியா? ஓகே, அடுத்தது. ஒரு நிமிஷம் யாரும் பேசாதீங்க. இப்ப வந்து அங்குச்செல்வன் கேட்ட கேள்விதான் வந்து உங்க மனசுல அனுபவமின்மை காரணமாக நிறைய பேர் மனசுல அதை புரிஞ்சுக்க, அதை மனசுல தேக்கிக்க முடியாது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன், எல்லாத்துக்கும் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு நிவர்த்தின்ட்டு இந்த 3ஐயும் போட்டு அல்லது 4ஐயும் போட்டு 120 வாக்கா போட்டு மனசுக்குள்ள அந்த காம்பினேஷனை தேக்கும் போதுதான் அம்மா வந்து இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க, ஈர் உறவுகள் இருக்குமா இருக்காதா, பிரியுமா விலகுமா, செத்து போவாங்களா, தூர இடத்துக்கு போயிடுவாங்களா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப இதுக்குதான் உதாரணமா இந்த இப்ப வந்து நேர்ல வந்த ஒருத்தருக்கு சொன்னேன். அதாவது மிதன லக்னத்திலேயே சூரியன் புதன் குரு, 9ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி இருந்து, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 9ஆம் பாவகம் அடிபட்டு போனாலும் அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியனோடு குரு சேர்ந்து சனி குரு பார்த்த காரணத்தினால அப்பா 70 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறார். இந்த இடத்துலதான் நீங்க எல்லாருமே தடுமாறுவீங்க. அங்குச்செல்வன் கேட்ட கேள்வியில என்னுடைய அனுபவம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. உங்களுக்கு சின்ன வார்த்தையில உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு அர்த்தம். அங்குச்செல்வனுக்கு அது புரியணும், கேட்டுக்கிட்டு இருக்கிற மற்றவங்களுக்கும் அது புரியணும். அங்குச்செல்வன் என்கிட்ட சொன்ன சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார்னாரு. நான் திருப்பி அவருக்கு ஒரே வரியில சுருக்கமா புரிய வச்சேன், குருவோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் மங்கள யோகத்துல. இத இப்படித்தான் நீங்க ஜோசியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த 8ஆம் மாரகாதிபதின்றதை விட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விதிவிலக்குகள், நுணுக்கங்கள், எங்க எதை எப்படி பொறுத்து பார்க்குது அப்படின்றது வந்துட்டாலே
இப்ப சொன்ன மாதிரி இழப்பாரா, பிரிவாரா, சங்கடத்தை அனுபவம், இதைத்தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல என்ன சொல்றோம்? 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா, 100 ரூபாய் சம்பாதிப்பாரா, 10,000 லட்சமா, கோடியா? இந்த படிநிலை படிநிலை விஷயங்களை சுபத்துவம் நந்தாஜி ஒரே நிமிஷம், தீபாமா மியூட் பண்ணிக்கங்க, இடையில டிஸ்டர்ப் ஆகுது. தீபா வெங்கட் மியூட் பண்ணிக்கங்க. குருஜி இப்ப இந்த தவறு நிறைய இடங்கள்ல அது நாங்களுமே அப்சர்வ் பண்றோம் குருஜி. இந்த அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு எடுக்கிறது எந்த நேரத்துல செல்லுபடியாக? அட்டமாதிபதி தசையில அத முன்னிறுத்தலாமா, இல்ல அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஒரு சில டயத்துல முடிச்சு போடுறது எப்ப அதை முன்னிறுத்தப்படணும் குருஜி? ஏன்னா இந்த இடத்துல காரக சுபத்துவம் தான் எப்ப நீங்க கொண்டு வந்து முன்னிறுத்தணும்? சரியான கேள்வி. எப்போது அட்டமாதிபதி வெயிட் குறுக்க பேச வேண்டாம். அட்டமாதிபதி எப்போது ஜென்ம விரோதி ஆகிறாரோ அப்பதான் நீங்க கொண்டு வந்து முன்னிறுத்தணும். அட்டமாதிபதி எப்போ ஜென்ம விரோதி ஆவார்? கடக லக்னத்திற்கு சனி ஜென்ம விரோதி, ரிஷப லக்னத்திற்கு குரு ஜென்ம விரோதி, மீன லக்னத்திற்கு சுக்கிரன் ஜென்ம விரோதி. இப்ப இந்த அட்டமாதிபதி குடிகாரனா, நல்லவனா, ஆன்மீகவாதியா, சாமியாரா, இதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். அப்ப இவ்வளவு ஆன்லைன் வகுப்புல என்ன கத்துக்கிட்டீங்க? இதைத்தானே சொல்லி கொடுத்தேன். அட்டமாதிபதி யார்? குடிகார பயலா அல்லது கோயில் இருக்கிற பூசாரியா? அடிச்சா வாங்கிக்கிறவன் அட்டமாதிபதியா, திருப்பி அடிக்கிறவன் அட்டமாதிபதியா, அல்லது திருப்பி அடிக்காம பின்னாடி ஓடி போய் வேல்கம்பு எடுத்துட்டு ஓடியாரவன் அட்டமாதிபதியா? இதைத்தானே நீங்க புரிஞ்சுக்கணும். அட்டமாதிபதி எப்போது உங்களுடைய அந்த குறிப்பிட்ட லக்னத்திற்கு ஜென்ம விரோதியாக வருகிறாரோ, சிம்ம லக்னத்திற்கு அட்டமாதிபதி நண்பர், கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதி ஜென்ம விரோதி. இதுல தானங்க பலனே இருக்கு. இன்னும் எல்கேஜில இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? எத்தனை கிளாஸ் தான் எடுக்கிறது? பலன் இதுல தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது நிறைய இடத்துல இது மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆயிருது. நிறைய இடத்துல நாம இது சுபத்துவம் தான் நம்ம எடுக்கிறோம். நிறைய ஏன்னா அந்த பாவகம் பாவகாதிபதி காரகன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பலன் எடுக்கிறோம். ஆனா நிறைய இடத்துல வந்து ஏதாவது ஒரு கெடுபலன்னா உடனே அட்டமாதிபதியோட சேர்ந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த வந்து நுழைக்கிறாங்க. ஆமா, சிம்மத்துக்கு அவர் அட்டமாதிபதியே கிடையாது, அவர் நண்பர். ஆனா கடக லக்னத்திற்கு அவர் கண்டிப்பான அட்டமாதிபதி. கடகலக்னத்திற்கு ஏன் இதைத்தான் நான் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன்னு எந்த இடத்துல நான் சொல்லி கொடுக்கல. கன்னி லக்னத்திற்கு செவ்வாயோடு சேர்ந்த, செவ்வாய் பார்த்த, செவ்வாயின் வீடுகளில் இருக்கின்ற அவ்வளவு கிரகங்களும் கெடுதல் தரும். ஒரே வார்த்தையில முடிக்கிறேன்ல. கண்டிப்பா குருஜி. குருஜி அதுல கடைசியா ஒரு லைவ்ல நடந்த ஜாதகத்துல கூட கடைசி லைவ்ல அந்த மிதுன லக்னத்துக்கு வந்து குரு லக்னத்துல இருந்து செவ்வாயோட, அதாவது 6-8 வரைஞ்ச லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதியான செவ்வாயோட மிதுன லக்னத்துக்கு சேர்ந்து குரு தசை நடத்தினால திருமண வாழ்வில உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்குமேங்கிறதையும் நீங்க முன்னிறுத்தி சொல்லியிருப்பீங்க. சோ அப்ப அந்த இடத்துல வந்து கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட சேர்ந்த குரு தசைங்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறது இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு கரெக்டா? இதே நான் வந்து எழுத்தாலே எழுதியிருக்கிறேன். கடக லக்னத்திற்கு குரு 6ஆம் அதிபதியாகவே செயல்படுவார். ஏனென்றால் அவருடைய தனுசு மூணு திரிகோண வீடுன்றதுனால. அடுத்த விதி உள்ள வந்துருச்சா? ஆமா குருஜி. கடக லக்னத்திற்கு குரு எந்த நிலையிலையும் முதன்மையாக 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அதுக்குத்தான் பாவத் பாக விதி அடுத்த விதியை பார்க்கணும். அவர் 6க்கு கோண கேந்திரங்கள்ல இருக்கிறாரா, 9க்கு கேன கோந்திரங்கள்ல இருக்கிறா, கோண கேந்திரங்கள்ல இருக்கிறாரான்றத. இப்ப ஜோதிடத்துல ஒற்றை விதியில பலன் இல்லைன்ற மாதிரி இப்ப நீங்க ஒண்ணுக்கு போனீங்கன்னா இன்னொன்னுல வந்து அது வெளியே வரும். இதுதான் உண்மை. நானே கடக லக்னத்துக்கு எழுதியிருக்கிறேன். குரு ஏதோ ஒரு உங்கள் ஜாதகம் யோக ஜாமல்ல, கடக லக்னத்திற்கு குரு முதன்மையாக 6ஆம் அதிபதியா தான் செயல்படுவார். ஏன் அப்படின்னா அது வந்து அவருடைய தனுசு தான் அவருடைய மூல திரிகோண வீடு. அதற்கப்புறம் அவர் எப்படி செயல்படுவார் என்பது அவர் 9ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறாரா, 6ஆம் வீட்டோடு நேரடியாக தொடர்பு. கடக லக்னத்திற்கு நான் தானே எழுதியிருக்கிறேன். 2ல குரு இருந்தா அவனை 2ல குரு வந்து திசை நடத்தும் போது அவனை கடங்காரனாக்கியே உழைச்சிருவார்னு சொல்லியிருக்கிறேன்ல. இப்ப இதற்கடுத்து பாவத் பாவ விதியை செயல்படுத்தணும். இது வந்து ஒரு கேம்லிங் ரவுண்டு மாதிரி. இது நீங்க உள்ளுக்குள்ள பலன் எடுக்கிறதுன்றது பிரம்ம வித்தை. எதிர்கால பலன் அறியறதுக்கு முன்னாடி நடந்த பலனை அறிஞ்சிட்டீங்கனாலே எங்கெங்க எப்படி விதிகள் காம்பினேஷன் அடிப்படையில செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒட்டு மொத்தமா இதுதான் அனுபவம். ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்க்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இந்த அனுபவத்துல தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும். எல்லாருக்கும் இன்னும் நீங்க யூத்தா தான் இருக்கிறீங்க. 30-40 வயசுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. சரியா? ஓகே குருஜி. நல்லதுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கா? இன்னொரு 10 பேர் இருக்காங்க. முடிச்சுக்கலாங்க. ஓகேங்கய்யா, முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணுவாங்க. ஏதாவது கேள்வி பதில் செஷன் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஆமாங்க.
இல்ல முதலாவது சனிக்கிழமை ரமாபரணி ஐயா முதலாவது சனிக்கிழமை தான் கொஞ்சம் ஞாபகமா இருக்கு. மூணாவது சனிக்கிழமை கன்ஃபியூஸ் ஆகும். முதலாவது சனிக்கிழமை வச்சுக்கலாம் மாசம் மாசம். அவர்கிட்டயே கொடுக்குறேன், பேசுங்க. கொடுக்கலாமா? இல்ல ஐயா, நான் உங்ககிட்ட தான் பேசணும். உங்ககிட்ட தான் குருஜி ஐயா, உங்ககிட்ட தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். மாதத்துல முதலாவது இதுல நம்ம பண்ணிக்கலாங்களா ஐயா? டைமிங் எல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. நமக்கு இப்ப வாரத்துல, அதாவது மாதத்துல முதல் வாரம் நம்ம பண்ணிக்கலாங்களா ஐயா? மாதத்துல ஒரு முறை. நான் என்னன்றதை பாக்குறேன். சரிங்க ஐயா. முதல் வாரம் 7 to 8 தானே சொன்னேன். சனிக்கிழமை தான் 7. ஆமா. நீங்க இப்ப கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். அந்த லிங்க்ல நீங்க வந்துட்டீங்கன்னா கூகுள் மீட் உங்கள்ட்ட இருக்குங்களா ஐயா? கூகுள் மீட் உங்களதுல இருக்கும். அது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க அந்த நான் லிங்க் கொடுத்துறேன். அந்த லிங்க்ல நீங்க டச் பண்ணி வந்துருங்க உள்ள. ஐயா கேக்குதுங்களா? இல்ல கேக்கல. பழனி ஆண்டியா, உங்க போன் வேலை செய்யல நினைக்கிறேன், பாருங்க. பழனி ஆண்டியா கவரேஜ் இல்லங்க. நெட் கனெக்ஷன் இல்ல. நெட் கனெக்ஷன் இல்ல. ஓகே, அவரு இருக்காரு, லைன்ல இருக்காரு. இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இருங்க என்னன்னா அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம். ஒரு தடவை அவசரப்படாதீங்க. இருங்க. பழனியாண்டியா கொஞ்சம் பேசுங்க. பழனியாண்டியா அவர் ஐயா போயிட்டாங்களா? ஓகே. கேக்குது. சரிங்க ஐயா. அப்ப நான் என்னன்னு உங்களுக்கு ஆபீஸ்ல நான் தொடர்பு கொள்றேங்க ஐயா. செய்துங்களே, என்னாச்சு? இப்பதான் பேசுறது கேட்டுச்சு. இப்பதான் ஐயா பேசுற ஒரு வாரம் தான் கேட்டல, கம்மியா இருக்கு. சரி அப்ப சரி, நீங்க ஐயாவோட பேசிட்டு நீங்க வாங்க. நம்ம ஐயாட்ட எல்லாருமே வணக்கம் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. கேக்குது. இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. இருக்கா இங்கதான் இருக்காரு. என்ன கேக்குதுங்களா? கேக்குது. கொடுங்க. சரி ஐயாட்ட எல்லாருமே நன்றி தெரிவித்துறோம். நன்றி சொல்லிடுறோம் எல்லாருமே. சரி. ஐயா வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். நன்றி குருஜி. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி குருஜி. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மத்த எல்லாருமே இருங்க. யாரும் போவனா? இருங்க. மத்த எல்லாருமே இருங்க. நன்றி குருவே. கோயில்பட்டி ராஜாராம். நன்றி எல்லாருக்கும் நன்றி. ஓகே ரமாபரணி ஆண்டியா, நீங்க அப்போ நீங்க எக்ஸிட் பண்ணிக்கங்க. நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்க. நல்லா திருப்தியா இருந்ததுங்களா? திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன கவரேஜ் இல்லாதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் சரி. அது நம்ம ஒரு செஷன்ல வேற மாதிரி பாத்துக்கோம். செஷன்ல அவர் கவரேஜ் இருக்கும் அவருக்கு, அதனால கிளியரா இருக்கும். இப்ப இது டவர் இல்லாத இடத்துல இருந்ததுனாலதான் நிறைய சரியா பேசிக்க முடியாம போச்சு. பரவாயில்ல. சரி, 1/2 மணி நேரம் அவங்க சொன்னாரு, 1.5 மணி நேரம். அதே பெரிய விஷயம், உண்மையிலேயே பெரிய விஷயம். நல்லா நேரம் போனது தெரியல எங்களுக்கு. ஆமா. சரி, ரமாபாண்டியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ரமாபாண்டியா நன்றி சொல்லுங்க. ஆமா. நன்றி சார். தேங்க்யூ சார். நந்தாசிவா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. டைப் பிறந்தவனுங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. மறக்க முடியாத வாய்ப்பு. நன்றி. நல்லா பூஸ்டர் பண்ணி விட்டீங்க. குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு நந்தாஜி அண்ட் டீம். நல்லது. நன்றி. ஓகே, இப்ப அவர் சொன்னது ஆன்சர் கொஞ்சம் பிரேக்கப் ஆகி வந்ததே சார். நான் கேட்டேன். நான் மறுபடியும் பேசுவோம். நம்ம மறுபடியும் இன்னொரு மீட்ல திருப்பி நான் அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஜஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் சொல்றேன். திருப்பி சொல்லலாம்.
திருப்பி சொல்லலாம். ஆனா நான் நிறைய சொல்றேன், இல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஒருவேளை அவரோட பேச்சு எனக்கு கேட்காத விஷயங்கள் போக மத்த கேட்ட விஷயங்கள் நான் தெளிவா சொல்றேன் திருப்பி. நம்ம எல்லாருக்கும் வர கிளாஸ்க்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஆமா 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 ஆமா. சரி சரி, அப்ப எல்லாருமே விடைபெற்றுக் கொள்வோமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸலன்ட். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ நன்றி சார். சார். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டாக்டர். நல்ல குரூப்ல சேர்ந்துருக்கோம். நல்ல குரூப்ல நன்றி சேர்ந்துருக்கோம் நன்றி தெரியும். நன்றி. நல்லா சார், நல்ல குரூப்ல சேர்ந்துருக்கோம் தெரியும். குரூப் நல்லபடிக்கு கொண்டு போறதுதான் நம்ம எங்க வேலையை. நல்லபடியா கொண்டு போவோம் குரூப்பை. ஆமா. அனைவருக்கும் ஆனந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. எல்லாம் நீங்க மட்டும் இருங்க, வித்யாவதி மட்டும் இருங்க, மத்த எல்லாரும் எக்ஸிட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஜி. ஓகே 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 ஓகே. ஹரி எக்ஸிட் பண்ணிக்க தம்பி. ஓகே. ராதாமாவா ராதாமா எக்ஸிட் பண்ணிக்கங்க. ராதாமா இல்ல அவங்க லைன்ல இல்ல போகுது. ரிமூவ் பண்ணி லைன்ல இல்ல, விட்டுருவோம். ரிமூவ் பண்ணிடுவோம். முடிச்சுல. ஆமா 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 ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ரைட் ஓகே. சரி ஜி. என்ன ஜி